கூடியிருக்கின்ற பெருமக்களே, உங்கள் அனைவரையும் நான் வணங்கி மகிழ்கிறேன். சமூக பொறுப்புணர்வோடு தங்களுடைய கருத்துக்களை அழுத்தமாகவும் ஆழமாகவும் எடுத்து வைக்க வேண்டும் என்று விரும்புகின்ற மனோநிலை உள்ளவன் நான். வெறும் நகைச்சுவை துணுக்கு தோரணங்களை தொங்கவிட்டு விழா எலும்பு நோக சிரிக்க வைப்பதுதான் இன்றைய சிறந்த பேச்சு என்கிற அளவுக்கு மாறிவிட்ட நிலையில் எந்த மேடையில் ஏறி நீங்கள் பேசுவதாக இருந்தாலும் சபை உங்களோடு சேர்ந்து சிரிக்கிறதா என்று அன்பு கூர்ந்து எண்ணாமல் உங்களுடைய கருத்துக்களை உள்வாங்கி சிந்திக்கிறதா என்று யோசித்து யோசித்து ஒவ்வொரு கருத்தாக நீங்கள் பேச வேண்டும். அப்படி பேசுகிற பொழுது உங்களுக்கு மிகப்பெரிய ஆதரவு கிடைக்காமல் கூட போகலாம். ஒரு குமுதம், ஆனந்த விகடன் போன்ற வார இதழ்கள் லட்சக்கணக்கில் விற்பனையாகும். ஆனால் திருக்குறள் ஒரு ஆண்டு முழுவதும் 1000 பிரதிகள் விற்றால் கூட அதிகமாகத்தான் தென்படும். 1000 பிரதிகள் கூட விற்காத திருக்குறள் தான் 2000 ஆண்டுகளாக இந்த மண்ணையே நெறிப்படுத்தி கொண்டிருக்கிறது. எனவே நீங்கள் ஒரு திருக்குறளாக உங்களுடைய பேச்சை உருவாக்கி கொள்ள வேண்டுமே தவிர வெற்று ஆரவாரங்கள் சூழ்ந்த தெருக்குறளாக உங்களுடைய பேச்சு ஒருபொழுதும் இருந்துவிடல் ஆகாது. நண்பர் கோவிந்தராஜ் அவர்களை பொறுத்தவரையில் அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில் அவர் முதுகலை பட்டம் பெறுவதற்காக படித்த பொழுது அந்த அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில் முதலாக அவரை சென்று நான் சந்தித்தேன். ஏறக்குறைய 44 ஆண்டுகள் அவருக்கும் எனக்கும் இடையே இருக்கக்கூடிய நெஞ்ச தொடர்பு நீடித்து கொண்டே இருக்கிறது. இருதயத்தின் துடிப்பு இருக்கின்ற இறுதி நாள் வரையில் அது நிச்சயமாக நீடிக்கும். அவர் என்னை சென்னையிலே சந்தித்த பொழுது திருச்செங்கோட்டை பொறுத்தவரையில் நல்ல இலக்கியங்களை வளர்த்தெடுப்பதற்காக ஒரு அமைப்பை நானும் என் நெஞ்சுக்கு நெருக்கமான நண்பர்களும் சேர்ந்து உருவாக்க வேண்டும் என்று நினைக்கிறோம் என்றார். மிகச்சிறப்பாக அதை நீங்கள் செய்யுங்கள் என்றேன். தொடக்க விழாவில் நீங்கள் முதலில் வந்து உரை நிகழ்த்த வேண்டும் என்று ஒரு வேண்டுகோளை வைத்தார். சரி, பேசுகிறேன். எதை பேசுவது என்று கேட்டேன். வாழ்க்கை முழுவதும் நீங்கள் யாரை வழிபடுகிறீர்களோ அப்படி வழிபடக்கூடிய தலைவர் குறித்து பேசலாம். வாழ்க்கை முழுவதும் எந்த கவிஞரிடம் உங்களுடைய நெஞ்சை பறிகொடுத்திருக்கிறீர்களோ அந்த கவிஞன் குறித்தும் பேசலாம். உங்களுடைய பள்ளி பருவத்திலும் கல்லூரி பருவத்திலும் எந்த நடிகருடைய நவரச நடிப்பை நீங்கள் ரசித்து மகிழ்ந்தீர்களோ அந்த நடிகருடைய ஆற்றல் குறித்தும் பேசலாம். உங்கள் விருப்பம் என்று அவர் சொன்னார். ஆர்வத்தின் பார்ப்பட்டு நான் உடனே கோவிந்தராஜனும் சொன்னேன், கவலைப்படாதீர்கள், மூவரை பற்றியும் பேசுகிறேன். ஒரு கவிஞன், ஒரு கலைஞன், ஒரு தலைவன் என்று மூவரை பற்றியும் பேசுகிறேன் என்று சொன்னேன். அது எவ்வளவு பெரிய முட்டாள்தனமான முடிவு என்பதை இப்பொழுது நான் யோசிக்கிறேன். ஏனென்றால் கண்ணதாசனை பற்றி பேசுவது என்றாலே அது ஒரு சுகானுபவம். 3 மணி நேரத்திற்கு மேல் நான் பேசிக் கொண்டிருந்தாலும் கூட பேசுகிற பிரஜை முழுவதுமாக எனக்குள் இருந்தாலும் நேர பிரஜையை நான் இழந்து விடுவேன். கேட்கக்கூடியவர்களும் இன்னும் ஒரு 3 மணி நேரம் இவன் பேசினாலும் கேட்கலாமே என்று நினைக்கக்கூடிய நிலையிலே தான் அமர்ந்திருப்பார்கள். இதை உலகம் முழுவதும் பார்த்திருக்கிறேன். எனக்கு வியப்பு என்ன தெரியுமா? உலகத்தில் 34 நாடுகளுக்கு நான் சென்றிருக்கிறேன். இந்த 34 நாடுகளிலும் ஏராளமாக தமிழ்ச்சங்க அமைப்புகளின் கூட்டங்களில் பங்கேற்று உரை நிகழ்த்தி இருக்கிறேன். சங்க இலக்கியத்தை பேசினால் 500 பேர் வருவார்கள். பாரதியாரை பேசினால் 1000 பேர் வருவார்கள். பாரதிதாசனை பற்றி பேசினால் 700 பேர் வருவார்கள். ஆனால் கண்ணதாசனை பேசினால் 5000 பேர் வருகிறார்கள். எனக்கு இது புரியவே இல்லை. சங்க இலக்கியங்களின் சாரை எடுத்துத்தான் திரைப்பட பாடல்களில் கொடுத்த கவிஞன் கண்ணதாசன். இன்றைய தமிழ் சமூகத்தினுடைய மாண்பு குறித்து நாம் சிந்திக்க வேண்டும் என்றால் நம்முடைய காலம் காலமாக வளர்த்தெடுக்கப்பட்ட பாரம்பரிய பண்பாட்டு விழுமியங்களை எல்லாம் நாம் வெளிப்படுத்த வேண்டும் என்றால் சங்க இலக்கியங்களை பற்றித்தான் திரும்ப திரும்ப பேச வேண்டும்.
ஆனால் அந்த சங்க இலக்கியங்களை பேசுகிற பொழுது உலகம் முழுவதும் பரவி கிடக்கக்கூடிய தமிழர்கள் அவ்வளவு ஆர்வத்தோடு வந்து கேட்பது இல்லை என்பது எனக்கான வருத்தம். பாரதிக்கு கூட தராத மரியாதையை, பாவேந்தர் பாரதிதாசனுக்கும் தராத வரவேற்பை கண்ணதாசனுக்கு ஏன் தருகிறார்கள் என்று நான் பலமுறை யோசித்திருக்கிறேன். காரணம் ஒன்றுமில்லை, அதை கண்ணதாசனே சொல்கிறான். ஒவ்வொரு மனிதனும் தன்னுடைய வாழ்வில் எந்த நிகழ்வு நடந்தாலும் அந்த நிகழ்வில் நான் வழங்கி இருக்கிற பாடல் நிச்சயமாக எதிரொலிக்கும் என்கிறார். எனவே ஒவ்வொரு தமிழனுடைய இரத்தத்தில் முழுமையாக சென்று சேர்ந்து விட்ட ஒரே கவிஞனாகத்தான் இன்றைக்கு கண்ணதாசனை நம்மால் பார்க்க முடிகிறது. அதற்கு முற்றிலும் அவன் தகுதியானவன். கண்ணதாசனை பற்றி பேசுவது என்றால் ஏராளமாக பேசலாம். எனக்குள்ள வருத்தம் என்ன தெரியுமா? எந்த இடத்தில் கண்ணதாசனை பற்றி பேசுவதாக மேடை போட்டாலும் பேசக்கூடிய பேராசிரிய பெருமக்களே 4 சினிமா பாடல்களைத்தான் எடுத்துச் சொல்கிறார்கள். கண்ணதாசன் வெறும் பாடலாசிரியன் இல்லை. கண்ணதாசனுடைய 7 கவிதை தொகுதிகளுக்குள்ளே நீங்கள் சென்று சேர வேண்டும். பாரதிக்கும் பாரதிதாசனுக்கும் பிறகு இந்த தமிழ் சமூகம் கண்டெடுத்த மகத்தான கவிஞன் கண்ணதாசன் என்பதை நீங்கள் அப்பொழுதுதான் உண்மையாக உணர முடியும். பாரதி என்றால் ஒரு முழுமையான விஸ்வரூப தரிசனத்தை நீங்கள் பாரதியிடம் பார்க்க வேண்டும் என்றால் வெறும் பாரதியார் பாடல்களை படித்தால் போதாது. ஒரு நாணயத்தில் 2 பக்கங்கள் இருக்கின்றன. 2 பக்கங்களையும் இணைத்து பார்ப்பதுதான் முழு பார்வை. ஒரு பக்கத்தை மட்டும் பார்ப்பது போல பாரதியாருடைய பாடல்களை மட்டும் படித்துவிட்டு நான் பாரதியாரை முற்றாக அறிந்தவன் என்று சொன்னால் அதில் உண்மை இல்லை. 1904 அவன் சென்னை வந்து சேர்ந்து சுதேசமித்திரன் பத்திரிகையில் அவன் துணை ஆசிரியர் பொறுப்பேற்று 1921 செப்டம்பர் மாதம் 11ஆம் நாள் நள்ளிரவு 12 மணிக்கு அவன் கண்மூடிய கடைசி தருணம் வரையில் இடைப்பட்ட 17 ஆண்டு காலம் இந்த பிரபஞ்சம் முழுவதும் நிகழ்ந்த அத்தனை நிகழ்வுகளின் மீதும் தன் பார்வையை செலுத்தி அவன் வடித்து கொடுத்திருக்கக்கூடிய கட்டுரைகளை முதலில் நாம் படித்து பார்க்க வேண்டும். அப்படி கட்டுரைகளை படித்ததன் மூலமாகத்தான் நான் பாரதியால் மிகப்பெரிய அளவுக்கு பாதிப்புக்கு உள்ளானேன். ஒரு இடத்தில் பாரதி சொல்லுவான், பொய்மை, இரட்டுற மொழிகள், நடிப்பு, வஞ்சனை இவற்றால் பொருளீட்டி பிழைத்தல் நாய்ப்பிழைப்பென கொள்வேன் என்கிறான் பாரதி. யோசித்து பாருங்கள். இன்றைக்கு அந்த நாய்ப்பிழைப்பை தானே நம்மவர் பல பேர் நடத்தி கொண்டிருக்கிறோம். பொய்மை, இரட்டுற மொழிகள், வஞ்சனை, நடிப்பு இவற்றால் பொருளீட்டி பிழைத்தல் நாய்ப்பிழைப்பென கொள்வேன் என்றான். அதை என்று படித்தேனோ அன்று முதல் இந்த நாய்ப்பிழைப்பு நமக்கு தகாது என்று ஒதுக்கி வைத்தவன் நான். எனவே என்னை செதுக்கியவன் பாரதி. அணுவாக பாரதியினுடைய கருத்துக்களை நீங்கள் உள்வாங்குகிற போதுதான் அந்த கவிஞனுடைய ஆற்றல் முழுவதும் இந்த மண்ணுக்கு எப்படி அவன் கொடுத்திருக்கிறான் என்பதை புரிந்து கொள்ள முடியும். எனவே அந்த பாரதி இந்த தமிழ் சமூகத்திற்கு வழங்கி இருக்கக்கூடிய கருத்துக்கள் ஏராளம். அந்த பாரதியிடம்தான் வந்து பெண்ணியம் பேசிவிட்டு பிரபாவதி நின்றிருக்கிறார். கண்ணதாசனை பொறுத்தவரையிலும் உங்களுக்கு சொல்கிறேன், எப்படி பாரதியை நீங்கள் முழுமையாக அறிய வேண்டும் என்றால் ஒரு பக்கம் அவனுடைய கவிதைகளையும் இன்னொரு பக்கம் அவனுடைய கட்டுரைகளையும் படிக்க வேண்டுமோ அப்படித்தான் கண்ணதாசனை. கண்ணதாசனுடைய திரைப்பட பாடல்களை மட்டும் படித்துவிட்டு நீங்கள் முழுமையாக கண்ணதாசனை புரிந்து கொள்ளவே முடியாது. அவனுடைய 7 கவிதை தொகுதிகளுக்குள்ளே சென்று பாருங்கள். பாரதி ஒரு இடத்தில் சொல்கிறான், உண்மையான தமிழ் பணியை ஆற்றுவதற்கு வழி என்ன? எளிய பதங்கள், எளிய நடை, எளிதில் அறிந்து கொள்ளக்கூடிய மெட்டு, இவற்றின் மூலம் 2 ஆண்டுகள் தமிழ் பயிற்சி உள்ளவன் கூட தெளிவாக தெரிந்து கொள்ளுகிறார் போல் எழுதக்கூடியவன் எவனோ அவன் தானடா தமிழுக்கு பெருந்தொண்டாற்றக்கூடியவன் என்று பாரதி சொன்னானே, அதை தன் வாழ்நாளில் செய்து காட்டிய மனிதன்தான் கண்ணதாசன். கண்ணதாசனை படிப்பதற்கு நீங்கள் பல்கலைக்கழக பட்டதாரியாக இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. மிகச் சாதாரண அளவுக்கு தமிழை கூட்டி படிக்க தெரிந்தால் போதும். உங்களுடைய கைபிடித்து கண்ணதாசன் நடக்க தொடங்குவான்.
கண்ணதாசன் சினிமாவில் அவனே பாடுகிறான். திரைப்படங்களை பொறுத்தவரையில் நீங்கள் பார்த்தால் கண்ணதாசன் தானே தோன்றி பாடிய பாடல்கள் 3 பாடல்களுமே மிகப்பெரிய வெற்றியை தமிழகத்து மக்களிடம் பெற்றது. ரத்த திலகத்தில் கண்ணதாசன் பாடுவார். அதைத்தான் எல்லா இடங்களிலும் நாம் பேசிக் கொண்டிருக்கிறோம். ஒரு கோப்பையிலே என் குடியிருப்பு, ஒரு கோலமையில் என் துணை இருப்பு, இசை பாடலிலே என் உயிர் துடிப்பு, நான் காண்பதெல்லாம் அழகின் சிரிப்பு என்று பேசுகிற அந்த பாட்டிலேதான் மாநில இனத்தை நான் ஆட்டி வைப்பேன், அவர் மாண்டு விட்டால் அதை பாடி வைப்பேன், நான் நிரந்தரமானவன் அழிவதில்லை, எந்த நிலையிலும் எனக்கு மரணமில்லை என்று பேசியவன் கண்ணதாசன். படைப்பு இலக்கிய உலகத்தில் நீங்கள் மகத்தான சாதனைகளை நிகழ்த்திவிட்டால் உங்களுக்கு சாவே கிடையாது, சாவே கிடையாது. மரணமில்லா பெருவாழ்வை உங்கள் படைப்புகளின் மூலமாகத்தான் நீங்கள் பெற முடியும். 1981 கண்ணதாசன் கண்மூடினான். யோசித்து பாருங்கள், 33 ஆண்டுகள் முடிந்து விட்டன. இன்றும் கண்ணதாசன் பேசப்படுகிறானே. எத்தனையோ திரைப்பட பாடல்கள் வருகின்றன. சென்ற வாரம் வந்த ஒரு படத்தில் நாம் கேட்ட பாடலை இந்த வாரம் காது கொடுத்து கேட்க நாம் தயாராக இல்லை. ஆனால் 1960களில் கண்ணதாசன் கொடுத்த அத்தனை பாடல்களிலும் ஒட்டுமொத்த தமிழ் சமூகமே மயங்கி கிடக்கிறதே. ஒவ்வொரு பாடலுக்குள்ளேயும் தன்னுடைய முகத்தை தானாகவே பார்த்து சிலிர்த்து நிற்கிறதே தமிழினம். அதை சாதித்த கண்ணதாசன் திரைப்பட பாடலில் அவனே நின்று பாடுகிற பொழுது அவன் சொல்கிறான், காவிய தாயின் இளைய மகன், காதல் பெண்களின் பெரும் தலைவன், பாமர ஜாதியில் தனி மனிதன், நான் படைப்பதனால் என் பேர் இறைவன் என்று பேசுகிறான். இதே செருக்கு, இதே பேராண்மை, இதே கம்பீரம் கண்ணதாசனுடைய கவிதைகளுக்குள்ளே நீங்கள் காணலாம். கால கணிதம் என்று கண்ணதாசனுடைய ஒரு கவிதையை நான் உங்களிடம் சொல்கிறேன். இதுபோல் எழுதியவன் யார்? இப்படி தன்னை வெளிப்படுத்தக்கூடிய அளவுக்கு அந்த ஆற்றல் அவனுக்கு வந்து வாய்ப்பு இருந்ததென்றால் மொழியில் அவனுக்கு இருந்த ஆளுமை, நினைத்தபடியெல்லாம் தமிழ் அவனிடம் வளைந்து கொடுத்திருக்கிறது. இந்த ஒரு கவிதையை நீங்கள் யோசியுங்கள். கவிஞன் யானோர் கால கணிதம், கவிஞன் யானோர் கால கணிதம், கருப்படு பொருளை உருப்பட வைப்போம், புவியில் யானுமோர் புகழுடை தெய்வம், பொன்னிலும் விளைவது பொருள் என் செல்வம், இவை சரியென்றால் இயம்புவதின் தொழில், இவை தவறானால் எதிர்ப்பதன் வேலை, ஆக்கல் அழித்தல் அழித்தல் இம்மூன்றும் அவனும் யானுமே அறிந்தவை அறிக, செல்வர்தம் கையில் சிறைப்பட மாட்டேன், பதவி வாளுக்கு பயப்பட மாட்டேன், பாசம் மிகுத்தேன், பற்றுகள் மிகுத்தேன், ஆசை தருவன அனைத்தும் பற்றுவேன், உண்டாயின் பிறர் உண்ணத் தருவேன், இல்லாயின் எமர் இல்லம் தட்டுவேன், வண்டாய் எழுந்து மலர்களில் அமர்ந்து வாய்ப்புறம் தேனை ஊர்ப்புறம் தருவேன், பண்டோர் கம்பன் பாரதி தாசன் சொல்லாதன சில சொல்லிட முனைவேன், புகழ்ந்தால் என் உடல் புல்லரிக்காது, இகழ்ந்தால் என் மனம் இறந்து விடாது, வளமார் கவிகள் வாக்கு மூலங்கள் இறந்த பின்னாளில் எழுதுக தீர்ப்பு, கல்லாய் மரமாய் காடு மேடாக மாறாதிருக்கையான் வனவிலங்கல்ல, மாற்றம் எனது மானிட தத்துவம், மாறும் உலகின் மகத்துவம் அறிவேன், எவ்வகை தீமை எவ்வகை நன்மை என்பதறிந்து ஏறுமின் சாலை, தலைவர் மாறுவர் தர்பார் மாறும், தத்துவம் மட்டுமே அட்சய பாத்திரம், கொள்வோர் கொள்க குறைப்போர் குறைக்க, உள்வாய் வார்த்தை உடம்பு தொடாது, நானே தொடக்கம் நானே முடிவு, நான் உரைப்பதுதான் நாட்டின் சட்டம் என்று பேசியவன் கண்ணதாசன். இந்த கவிதையை நீங்கள் ஆராதிக்க வேண்டும் என்றால் கண்ணதாசனின் கவிதை தொகுதிகளுக்குள்ளே சென்று சேர வேண்டாமா? வெறும் சினிமா பாடல்களை மட்டுமே நீங்கள் கண்ணதாசனில் பார்த்துக் கொண்டிருக்கலாகாது.
எத்தனை கருத்துக்களை எவ்வளவு தெளிவாக எவ்வளவு எளிமையாக சாதாரண மனிதனிடமும் சென்று சேருகிறார் போல் கொண்டு வந்து கொடுத்திருக்கிறார். எனக்குள்ள வியப்பு என்ன தெரியுமா? நான் ஒரு 18 நூல்களை எழுதியிருக்கிறேன். ஆனால் நான் நூல்களை எழுதுகிற பொழுது என்னுடைய பேனா எடுத்து தாளை வைத்துக் கொண்டு நான் எழுத உட்காருவேன். ஆனால் கண்ணதாசன் ஒரு குறிப்பிட்ட காலம் வரைதான் அவனாக எழுதினான். அதற்கு பிறகு அவன் பேனாவை தொட்டதில்லை, தாளை தொட்டதில்லை. அவன் பெயரில் இன்றைக்கு இருக்கக்கூடிய அத்தனை படைப்புகளும் உதவியாளர் இவன் சொல்ல சொல்ல எழுதியவைதான். ஒருவன் எப்படி சொல்லுகிற பொழுதே இவ்வளவு ஆழமும் அர்த்தமும் செறிந்தார் போல் வார்த்தைகள் சரம் சரமாய் வந்து விடும். புரியவே இல்லை நமக்கு. இறை ஆற்றல் என்ற ஒன்று அவனுக்குள் இல்லாமல் போயிருந்தால், கருவில் திரு அவனுக்குள் வந்து வாய்க்காமல் போயிருந்தால், இந்த வரம் நிச்சயமாக அவனுக்கு சென்று சேர்ந்திருக்க முடியாது. எவனுமே கிடையாது. சினிமாவையே நீங்கள் எடுத்துக்கொண்டால், ஒரு இசையமைப்பாளர் தட்டகாரத்தை வாசித்து காட்டுகிற பொழுது இன்றைக்கு இருக்கக்கூடிய நிலையில் உள்ள கவிஞர்கள் அத்தனை பேரையும் நான் அறிவேன். இந்த தட்டகாரத்தை வாசித்தால் அதை அவர்கள் ஒலிப்பதிவு செய்து கொள்வார்கள், வீட்டிற்கு கொண்டு போவார்கள். அந்த தட்டகாரத்தை போட்டு 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 பார்த்து ஒவ்வொரு வார்த்தையை தேடி 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 அந்த மெட்டை இட்டு நிரப்புவதுதான் இன்றைய கவிஞர்கள் செய்து கொண்டிருக்கிற வேலை. சொல்லுகிற பொழுதே, அந்த மெட்டை போடுகிற பொழுதே, அப்படியே கண்ணதாசன் சூழலை நீங்கள் கவனிக்க வேண்டும். முதலில் வந்து உட்காருவான், என்ன சூழல் என்று கேட்பான், சிச்சுவேஷன். உடனே இந்த சூழல் என்று இயக்குனர் சொல்லுவார். சரி, அந்த சூழலுக்கு நானாக பாட்டு தரவா அல்லது நீங்கள் ஏதாவது மெட்டை போட்டிருக்கிறீர்களா என்று இசையமைப்பாளரிடம் கேட்பான். இல்லை, நாங்கள் ஏற்கனவே மெட்டு போட்டு வைத்திருக்கிறோம். அப்படியா, சரி. ஒரு பக்கம் சூழல் சொல்லப்பட்டு விட்டது, இன்னொரு பக்கம் மெட்டு வாசிக்கப்பட்டு விட்டது. ஒரு 5 நிமிடம் ஒரு சிகரெட்டை எடுத்து அவன் புகைத்துக் கொண்டிருப்பான். இந்த சிகரெட்டினுடைய புகை போய்கொண்டிருக்கும். அவன் அப்படியே புகைப்பான். உள்ளுக்குள் சிந்தனை ஊற்றெடுக்கும். சரி, அந்த மெட்டை சொல்லுங்கள் என்பான். உடனே அந்த மெட்டை சொன்னால், பால் இருக்கும், பழம் இருக்கும், பசி இருக்காது. ஒரு சின்ன இடைவெளி கூட இருக்காது. ஒரு நிகழ்ச்சியில் பஞ்சஅருணாச்சலம் நானும் கலந்து கொண்ட பொழுது பஞ்சஅருணாச்சலம் சொன்ன பொழுது வியந்து போனேன். பஞ்சஅருணாச்சலம் அவருடைய சகோதரருடைய மகன். கண்ணதாசன் எப்பொழுதுமே சொல்ல சொல்லத்தான் எழுத வேண்டும். ஆனால் கண்ணதாசனுடைய வேகத்திற்கு ஏற்றாற் போல் எழுத முடியாது. அதனால் கண்ணதாசனிடம் ஒருவன் உதவியாளனாக வெற்றிகரமாக நீண்ட காலம் வாழ்ந்து விடவும் இயலாது. சொல்லாமலே மூட்டையிட்டு விடுவார்கள். பஞ்சஅருணாச்சலம் கண்ணதாசன் வந்து சேருகிறார், சொந்த சகோதரன் மகன். சரி, அவரை உதவியாளராக வைத்துக் கொண்டார். பஞ்சஅருணாச்சலம் தான் கண்ணதாசனுக்கு பலகாலம் அவர் சொல்ல சொல்ல பாடல்களை எழுதியவர். அந்த அனுபவத்தை அவர் அந்த கூட்டத்தில் சொன்னார். வியந்து போனேன். பஞ்சஅருணாச்சலம் சொன்னார், கண்ணதாசன் சொல்லுகிற வேகத்தில் எவனும் எழுத முடியாது. ஒரு மெட்டை வாசித்து காட்டிவிட்டால் உடனடியாகவே வார்த்தைகள் சரம் சரமாய் வந்து விழுந்து கொண்டே இருக்கும். இடையில் எந்த தடையும் இருக்கக்கூடாது. பால் இருக்கும், அவர் சொன்னதுதான் இது. பால் இருக்கும், பழம் இருக்கும், பசி இருக்காது. பஞ்சனையில் காற்று வரும், தூக்கம் வராது. 4 வகை குணம் இருக்கும், ஆசை விடாது. நடக்க வரும் கால்களுக்கு துணிவு இருக்காது. இவ்வளவு நான் எவ்வளவு வேகமாக இப்படி சொன்னேனோ அவ்வளவு வேகமாக சொல்லுவான். எப்பொழுது சிந்திக்கிறான், சிந்தித்ததை எப்படி உள்வாங்குகிறான், உள்வாங்கியதை எப்படி வார்த்தையாக வெளிப்படுத்துகிறான், எல்லாமே மின்னல் வேகத்திலேதான். இதை பஞ்சஅருணாச்சலம் சொன்னார். இவர் சொல்லுகிற வேகத்திற்கு நம்மால் எழுத முடியாது. நான் எப்படி எழுதுவேன் தெரியுமா? பால் இருக்கும், பழம் இருக்கும், பசி இருக்காது என்று சொல்லும் போது காதில் கேட்டுக்கொள்வேன், பா 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 என்று போட்டுக்கொள்வேன். இப்படி உள்வாங்கிக் கொண்டு பிறகு வார்த்தைகளை நிரப்பித்தான் கண்ணதாசனிடம் எழுதி வெற்றி பெற முடிந்தது. அதனால் ஏற்பட்ட விபத்து என்ன தெரியுமா? ஓடம் நதியினிலே ஒருத்தி மட்டும் கரையினிலே என்று கண்ணதாசன் சொன்ன பொழுது இதை அந்த நேரத்தில் கேட்டுக்கொண்ட பஞ்சஅருணாச்சலம்
சொல்லிவிட்ட பிறகு எழுதி முடித்தார், ஓடும் நதியினிலே ஒருத்தி மட்டும் தரையினிலே என்று எழுதினார். பாடல் பதிவாகிவிட்டது. பாடல் பதிவான பின்பு கண்ணதாசன் கேட்கிறார். படம் எடுத்தாகிவிட்டது. ஜெமினி கணேசனை வைத்து படகிலே வைத்து படமும் எடுத்தாகிவிட்டது. பாட்டை கேட்டு அதிர்ந்து போனார். பஞ்சநாஜலத்தை அழைத்தார். என்னடா செய்திருக்கிறாய்? ஓடும் நதியினிலே ஒருத்தி மட்டும் கரையினிலே என்று நானே சொன்னேன், நீ என்ன தரையினிலே என்று எழுதியிருக்கிறாய்? பஞ்சு கொஞ்சமும் கவலைப்படவில்லை. என்னைய கரைக்கும் தரைக்கும் என்ன வேறுபாடு என்று கேட்டிருக்கிறார். அட பாவி, நீர்நிலைக்கு பக்கத்திலே இருக்கக்கூடிய நிலம்தானடா கரை, மற்ற இடங்களில் இருப்பதெல்லாம் தரை. ஓடும் நதியினிலே என்று முதல் வரியை கொடுத்திருக்கிறேனே, நதி ஓடுகிறது. ஓடுகிற நதிக்கு பக்கத்தில் கரை இருக்குமா தரை இருக்குமா முண்டம் என்று கேட்டவர் தான் கண்ணதாசன். எனவே கண்ணதாசனுக்கு அப்படியெல்லாம் பாடல் எழுதிவிட முடியாது. வியப்பாக இருக்கிறது. நான் கண்ணதாசனை பார்த்தவன், கண்ணதாசனோடு மேடைகளில் பேசியவன். கண்ணதாசன் பல நேரங்களில் பேசுவதற்கு இசைவு கொடுப்பார், ஆனால் வரமாட்டார். அப்படி வராத பெருங்கூட்டத்தில் பேசிய அனுபவம் கொண்டவன் நான். அண்ணுவாக கண்ணதாசனை நேசித்திருக்கிறேன். அந்த கண்ணதாசனுடைய பாடல்களை நீங்கள் பார்க்கிற பொழுது முழுக்க முழுக்க சோகம் சோகம் சோகம்தான். நீங்கள் எல்லாருமே கண்ணதாசனை ரசிப்பதற்கு காரணம் என்ன? அவனவன் அடிமனத்திற்குள்ளும் 1000 சோகங்கள் அலைவாய்ந்து கொண்டிருக்கின்றன. இந்த சோகங்கள் முழுவதையும் அப்படியே வெளிப்படுத்தக்கூடிய நிலையில் கண்ணதாசனுடைய பாடல்கள் வந்து சேருகின்றன. அழுவதிலே ஒரு தனி சுகமே இருந்திருக்கிறது அவனுக்கு. நீங்கள் ஆங்கிலத்தில் சொல்லுவார்கள், கவிதை துக்கத்தின் சகோதரி என்று. துக்கத்தின் சகோதரி தான் கவிதை. ஷெல்லி ஒரு இடத்தில் மிக அழகாக சொல்கிறான், மிகச்சிறந்த கவிதை, அனைவராலும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய நிலையில் ஒரு கவிதை இருக்க வேண்டுமா, அந்த கவிதை சோகத்தின் நிழலாக நிற்க வேண்டும் என்கிறான். அப்படி சோகத்தின் நிழலாக தன்னுடைய அனுபவங்கள் முழுவதையும் கொண்டு வந்து கொட்டியவன் தான் கண்ணதாசன். நீங்கள் கண்ணதாசனே ஒரு இடத்தில் சொல்கிறான், கண்ணதாசனை மீண்டும் சொல்கிறேன், கண்ணதாசனுடைய திரைப்பட பாடல்களை கேளுங்கள், மகிழ்ச்சி. கண்ணதாசனுடைய கவிதைகளுக்குள்ளே சென்று சேருங்கள், ஒரு புதிய உலகத்தை பார்ப்பீர்கள். கண்ணதாசனுடைய பாடல், கண்ணதாசனுடைய கவிதை மட்டும் கண்ணதாசன் இல்லை. கண்ணதாசனுடைய குட்டி கதைகளை படித்து பாருங்கள். கண்ணதாசனுடைய செப்புமொழி 18 படித்து பாருங்கள். கண்ணதாசனின் உரை நடைக்குள்ளே நீங்கள் நுழைந்து விட்டால் அது தருகிற சுகத்தை வேறு எதுவுமே தராது. அந்த கண்ணதாசன் எவ்வளவு எழுதினாலும் தன் அனுபவத்தை பிழிந்து சாராக கொடுத்தான். அவனே சொல்கிறான் ஒரு கவிதையில், நான் சொல்வது கவிதையில் சொல்கிறான், இப்படி தன்னை நிர்வாணப்படுத்தி வெளிப்படுத்திக் கொண்டவன் எவனுமே கிடையாது. அவன் சொல்கிறான், நான் யார், என் வாழ்வு எப்படிப்பட்டது, ஆற்றிலும் குளித்தேன். அடுத்து சொல்கிறான், சேற்றிலும் குளித்தேன். எவனாவது ஆற்றில் குளித்து விட்டு சேற்றில் குளிக்க வருவானா? அப்படி செய்த ஒரே மனிதன் இவன்தான் என்கிறான். ஆற்றிலும் குளித்தேன், சேற்றிலும் குளித்தேன், காற்றிலும் பறந்தேன், கல்லிலும் நடந்தேன், மாற்று பொன்னில் மாசினை கண்டேன், ஊற்று புனலில் ஒளியினை பார்த்தேன், பார்த்தது கோடி, பட்டது கோடி, சேர்த்தது என்ன சிறந்த அனுபவம். அனுபவம் தானடா என்னை செதுக்கியது. என் வாழ்வு முழுவதுமே வந்து வாய்த்த அனுபவங்களைத்தான் அவன் எழுதினான். அவற்றை நான் பிறகு சினிமா பாடலில் சொல்கிறேன். ஆனால் அழுவதில் அவனுக்கு ஒரு சுகம். என்னை அழவிடு, என்னை அழவிடு, அன்னை என்னை அழவே படைத்தாள், அன்னை என்னை அழவே படைத்தாள். அதில் ரொம்ப அழகான ஒரு 4 வரி எத்தனை முறை சொன்னாலும் எனக்கு சலிப்பு கிடையாது. நாசர் சீசரை பெற்ற தாயும் சிறப்புற பெற்றாள், நாசரை பெற்ற தாயும் நலம் பெற பெற்றாள், காமராசரை பெற்ற தாயும் நாட்டிற்கே பெற்றாள்,
என்னை ஆசையாய் பெற்ற தாயோ அழுவதற்கென்றே பெற்றார். எந்த அளவுக்கு அழுதிருக்கிறான்? அவனே சொல்கிறான், பிறப்பிலும் அழுகேன், பிறப்பிலும் அழுகேன். பிறகு பிறப்பிலும் அழுகேன், பிறந்து கிடைத்த அத்தனை சிறப்பிலும் அழுகேன், உள்ளே மனத்திலும் அழுகேன், ஊரார் இறப்பிலே அழுவதெல்லாம் இதுவரை அழுதுவிட்டேன் என்கிறான். சரி, ஒரு கவிஞன் எப்பொழுதும் சோகம் கொண்டாடுவது நியாயமா? அழுவதுதான் உனக்கான வேலையா என்று கேட்டால் அதற்கு அவன் சொல்கிறான், வானம் அழுவது மழை எனும் போது, வையம் அழுவது பனி எனும் போது, கானம் அழுவது கலை எனும் போது, கவிஞன் அழுவது கவிதையாகாதா என்று கேட்கிறார். நான் அழுகிறேன், என் ஒவ்வொரு அழுகையிலும் கவிதை செழு. தமிழுக்கு புதிய புதிய கருத்துக்களின் மூலமாக கவிதை வந்து சேர்ந்து விடுகிறது, அதனால் அழுகிறேன் என்று பேசுகிறான். நான் ஒரு பக்கம் கவிதையையும் இன்னொரு பக்கம் சினிமா பாடலையும் சேர்த்தே உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். அழுதான். நீங்கள் காதலியை நினைத்து கூட அவன் கண்ணீர் விட்டவன் தான். தொழுவது சுகமா? அவன் கேட்கிறான் நம்மை பார்த்து. இறைவனுக்கு முன்னாலே சென்று நீங்கள் கைகூப்பி தொழுவது சுகமா? தொழுவது சுகமா? இல்லை. அழுவதில் தான் சுகம். யாருக்காக அழ வேண்டும்? காதலிக்காக அழ வேண்டும். தொழுவது சுகமா? வண்ண தோகையின் கனிந்த மார்பில் விழுவது சுகமா? உண்ணும் விருந்துதான் சுகமா? இல்லை. பழகிய காதல் எண்ணி பள்ளியில் தனியே சாய்ந்து அழுவது சுகம் என்பேன் யான், அறிந்தவர் அறிவாராக. காலங்கள் பிரித்த போதும், கடவுளே தடுத்த போதும், கோலங்கள் நரைத்த போதும், குலமெல்லாம் வெறுத்த போதும். வார்த்தைகளை பார்த்தீர்களா? எப்படி வந்து விழுகிறது பாருங்கள். அதுதான் கண்ணதாசன். அந்த கண்ணதாசன் தன்னுடைய அழுகையின் மூலமாக நிறைய பாடல்களில் புலம்பி இருக்கிறான், கவிதைகளில். ஆனால் சினிமா பாட்டு என்று வருகிற பொழுது அவன் அழுவதை நிறுத்தி விடுகிறான். ஏனென்றால் படிக்கக்கூடிய ஆற்றல் பெற்றவன் தான் ஒன்றை படிப்பினால் பாதிக்கப்படுவான். ஆனால் சினிமா பாடல் கடைசி கிராமத்து மனிதனிடமும் சென்று சேரக்கூடிய ஆற்றலை பெற்றிருக்கக்கூடிய சக்தி வாய்ந்தது. அந்த பாடலை சமூக பொறுப்புணர்வோடு கொடுக்க வேண்டும். நீங்கள் ஷெல்லியையே நீங்கள் பார்த்தால், ஆங்கில இலக்கிய உலகத்தின் மிகச்சிறந்த இரட்டையர்களாக போற்றப்படுபவர்கள் ஷெல்லியும் கீட்ஸும். அங்கே ஷெல்லி கீட்ஸ் பைரனை போன்றுதான், இங்கே பாரதி பாரதிதாசன் கண்ணதாசன். அந்த ஷெல்லியே ஒரு இடத்தில் மிக அழகாக தன் சோகத்தை எடுத்துச் சொல்கிறான். தாழ முடியாத சோகத்தை அவன் வெளிப்படுத்துகிற பொழுது சொல்லுவான், lift me as a wave, a leaf, a cloud, I fall upon the thorns of life, I bleed என்று பேசுவான். ஓ wind, இளங்காற்றே, lift me as a wave, a leaf, a cloud, I fall upon the thorns of life, I bleed என்கிறான். மேகமே, காற்றே, நீ என்ன செய்ய வேண்டும்? என்னை ஒரு அலையை போல், இலையை போல் சுமந்து செல். வாழ்க்கை முட்களின் மீது நான் விழுந்து கிடக்கிறேன், இருதயம் முழுவதும் ரத்தம் வழிகிறது என்று பேசுகிற அதே ஷெல்லிதான் நம்மை பார்த்து பேசுகிற பொழுது சொல்லுவான், if winter comes, can spring be far behind? If winter comes, can spring be far behind? குளிர்காலம் வந்துவிட்டது என்பதற்காக நடுங்காதே, வசந்த காலம் வந்து கொண்டிருக்கிறது என்பதை புரிந்து மகிழ்ச்சி அடை என்று நம்பிக்கையை தேடி தருகிறான் ஷெல்லி. அதுபோன்றுதான் அழுவதில் சுகம் கண்ட கண்ணதாசன். திரும்ப திரும்ப என்னை அழவிடு, என்னை அழவிடு என்று பேசிய கண்ணதாசன் ஒரு சினிமா பாடலுக்கு வருகிற பொழுது என்ன எழுதுகிறான்? பிறக்கும் போதும் அழுகின்றாய், இறக்கும் போதும் அழுகின்றாய், ஒரு நாளேனும் கவலை இல்லாமல் சிரிக்க மறந்தாய் மானிடனே. இதுதான் சினிமா பாடலில் கண்ணதாசன் கொடுப்பது. உலகத்தில் இறைவனால் படைக்கப்பட்ட உயிரினங்களில் மனிதனுக்கு மட்டுமே வாய்த்த தனிப்பட்ட இரண்டு வரங்கள் சிரிப்பும் சிந்தனையும். மயில்
சிரிக்குமா, மான் சிரிக்குமா, எலி சிரிக்குமா, புலி சிரிக்குமா? மனிதன் மட்டும்தான் சிரிப்பான், மனிதன் மட்டும்தான் சிந்திப்பான். 2000 ஆண்டுகளுக்கு முன்னாலே ஒரு குதிரை எப்படி ஓடியதோ, எப்படி படுத்து புரண்டதோ, எப்படி தண்ணீரை அருந்தியதோ, அதைத்தான் இன்று வரையில் மாறாமல் செய்து கொண்டிருக்கிறது. ஆனால் 2000 ஆண்டுகளுக்கு முன்னாலே ஒரு மனிதன் எப்படி வாழ்ந்தானோ, எப்படி நடந்தானோ, அப்படித்தான் இன்று இருக்கிறானா? இல்லையே. மனிதனுக்குள்ளே மட்டும் மாற்றம் நிகழ்ந்து கொண்டே இருக்கிறதே. எப்படி? காரணம், மனிதன் மட்டும்தான் சிந்திக்கக்கூடிய ஆற்றலை பெற்றிருக்கிறான். அதனாலேதான் டெக்கார்டோ என்கிற மிகச்சிறந்த பொருளியல் மேதை ஒற்றை வரியில் சொன்னான், ஐ திங்க் therefore I am என்றான். இவையெல்லாம் மகா வாக்கியங்கள். ஐ திங்க் therefore I am. நான் சிந்திக்கிறேன், ஓ அதனால் தான் நான் மனிதனாக இருக்கிறேன். மனிதனுக்கு மட்டும்தான் சிந்தனையும் சிரிப்பும் முக்கியமானது. எனவே சிரிப்பதற்காகவே பிறந்தவன் நீ. ஆனால் பிறக்கும் போதும் அழுகின்றாய், இறக்கும் போதும் அழுகின்றாய். ஒரு நாளேனும் கவலை இல்லாமல் சிரிக்க மறந்தாய் மானிடனே. திரைப்பாடல் தான் நான் இப்பொழுது சொல்வது, திரைப்பாடல். அந்த திரைப்பாடலில் அவன் அத்தனை உபனிஷதங்களுடைய, அத்தனை வேதங்களுடைய கருத்துக்களை முழுவதுமாக கொண்டு வந்து 2 வரியில் கொடுக்கிறான். 2 வரி. பிறக்கும் போதும் அழுகின்றாய், இறக்கும் போதும் அழுகின்றாய். ஒரு நாளேனும் கவலை இல்லாமல் சிரிக்க மறந்தாய் மானிடனே. இரவின் கண்ணீர் பனித்துளி என்பார், முகிலின் கண்ணீர் மழை எனச் சொல்வார். இயற்கை அழுதால் உலகம் செழிக்கும், மனிதன் அழுதால் இயற்கை சிரிக்கும். இயற்கை அழுகிறது என்றால் இந்த வானம் மழையாக பொழிகிறது. இயற்கை அழுதால் உலகம் செழிக்கும், மனிதன் அழுதால் இயற்கை சிரிக்கும். இதற்காகவா உன்னை இந்த மண்ணுக்கு அனுப்பினேன் என்று. அடுத்த சரணத்தை நீங்கள் பாருங்கள், அதுதான் அழகு. என் கல்லூரி காலங்களில் வியந்து வியந்து இந்த பாடலை நான் கேட்டிருக்கிறேன். நண்பர்களை எப்பொழுதுமே சொல்கிறேன், நான் இப்பொழுது பேசிக் கொண்டிருக்கிற பொழுதே சில பாடல்களை உங்கள் கண் முன்னாலே கொண்டு வந்து சேர்ப்பேன். தயவு செய்து அந்த பாடல்களை யூடியூபில் கேளுங்கள். வெறும் குத்து பாடல்களை மட்டுமே கேட்டு 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 உங்கள் காது முழுவதுமே ரத்தம் வழியக்கூடிய அளவுக்கு கெட்டி கிடக்கவில்லையா? இன்றைக்கு பாட்டா இருக்கிறது. அந்த பாட்டில் உங்கள் ஆன்மாவை ஊடுருவி சென்று உள்ளே மயிலிறகாய் வருடக்கூடிய வார்த்தை இருக்கிறதா? ஒரு ஆன்மநேய கலப்பை கொண்டு வந்து சேர்க்கக்கூடிய அளவுக்கு இசை உங்களை கொண்டு போய் இணைக்கிறதா இறைவனோடு? ஒன்றும் கிடையாது. ஆனால் ஒவ்வொரு பாடலையும் நான் சொல்லுகிற பொழுது தயவு செய்து வீட்டிற்கு சென்று அந்த பாடலை எல்லாம் போட்டு கேளுங்கள். சந்திரபாபு ஒன்றுமே இல்லை. அது கண்ணதாசன் எடுத்த சொந்த படம் கவலை இல்லாத மனிதன். கவலை இல்லாத மனிதன் படத்தை எடுத்துத்தான் மிகப்பெரிய கவலைக்கு உள்ளானவன் கண்ணதாசன். நான் அதை ஒரு இடத்தில் அழகாக சொல்லி இருக்கிறேன். கண்ணதாசனுக்கு எல்லாவற்றையும் சொல்ல தெரிந்தது. ஆனால் கண்ணதாசனுக்கு தன் வாழ்வை எப்படி அமைத்துக் கொள்வது என்பது மட்டும் தெரியாமல் போனது. நீங்கள் யோசித்து பாருங்கள். ரத்தத்திலகம் என்று ஒரு படத்தை கண்ணதாசன் எடுத்தான். சிவாஜி கணேசனையும் சாவித்திரியும் வைத்த அற்புதமான படம் அது. இந்திய எல்லையில் போர் நிகழ்ந்த போது ஒவ்வொருவனுக்குள்ளேயும் நாட்டுப்பற்றை கொண்டு வந்து சேர்ப்பதற்காக அவன் எடுத்த படம் அது. புத்தன் வந்த திசையிலே போர், புனித காந்தி மண்ணிலே போர். அந்த பாடலை கேட்டு பாருங்கள், உங்களுக்குள்ளேயே உணர்ச்சி ஊற்றெடுக்கும். அந்த படத்தை அவன் எடுத்து முடித்தான், யோசித்தான், போட்டு பார்த்தான். இந்த படம் ஓடாது என்று முடிவெடுத்து தன்னுடைய அண்ணன் ஏஎல் சீனிவாசனிடம் எடுத்த அளவுக்கு பணத்தை கொடு, உன்னிடமே கொடுத்து என்று கொடுத்தான். அந்த படம் ஓஹோ என்று ஓடியது. லட்சுமி கல்யாணத்தை எடுத்தான். அந்த படம் அற்புதமான படம். அந்த படத்தில் உள்ள பாடல்களை எல்லாம் நீங்கள் இப்பொழுது கேட்க வேண்டும். அந்த படமும் ஓடாது என்று முடிவெடுத்தான். அதை அடுத்தவனுக்கு விற்றான். அந்த படம் 100 நாட்களுக்கு பக்கத்திலே போய் நின்றது. ஆனால் இவன் கவலை இல்லாத மனிதன் எடுத்தான். எவனுக்கும் கொடுக்காமல் இவனே வெளியிட்டான். மொத்தமாக முடிந்து போனான். சிவகங்கை சீமை என்று ஒரு படம் எடுத்தான். நான் இதை தொடர்ந்து சொல்லிக் கொண்டிருக்கிறேன். சிவாஜி கணேசனின் வெறிபிடித்த ரசிகனாக ஒரு காலத்தில் இருந்தவன் நான். ஆனால் உண்மையை மட்டும்தான் எப்பொழுதும் என்னாலே பேச முடியும்.
வீரபாண்டிய கட்டபொம்மனை ஒரு நாள் பாருங்கள், அடுத்த நாள் சிவகங்கை சீமையை போட்டு பாருங்கள். சிவகங்கை சீமைக்கு பக்கத்திலே கூட வீரபாண்டிய கட்டபொம்மன் படம் வந்து நிற்க முடியாது. இந்த மண்ணினுடைய கலாச்சாரம், இந்த மண்ணினுடைய பாரம்பரியம், இந்த மண்ணினுடைய வாழ்வியல் முறை, இந்த மண்ணுக்கே உரிய நடை உடை பாவனைகள் அனைத்தும் சிவகங்கை சீமையிலே இருக்கும். ஆனால் வீரபாண்டிய கட்டபொம்மனை எடுத்து பார்த்தால் 100 கிராமங்களுக்கு ஒரு பாளையக்காரன் தான் கட்டபொம்மன். முதல் காட்சியிலேயே ஜெய்ப்பூர் அரண்மனையில் நின்று கொண்டு மக்களை சந்திப்பதாக அவன் காட்டுவான். பொருத்தமே இருக்காது. படத்தில் ஊமைத்துறை என்றால் சரியாக பேச முடியாததாலே தான் அவனுக்கு ஊமைத்துறை என்று பெயர். அவன் படத்தில் அற்புதமாக சக்தி கிருஷ்ணசாமியுடைய வசனத்தை முழங்கிக் கொண்டே இருப்பான். ஆனால் நீங்கள் சிவகங்கை சீமையை பாருங்கள், அவ்வளவு அற்புதமாக எடுத்த படம். வீரபாண்டிய கட்டபொம்மன் வெற்றி பெற்றது. ஆசிய ஆப்பிரிக்க நாடுகளிலேயே மிகச்சிறந்த நடிகர் என்ற பெருமையை சிவாஜி கணேசனுக்கு அது தேடி கொடுத்தது. சிவாஜியின் நடிப்பை பொறுத்தவரை அது அற்புதம். யதார்த்தத்துக்கு பொருந்தாத கட்டபொம்மனை சிவாஜி கணேசன் தன் தோளில் சுமந்து வெற்றி படமாக மாற்றி வெள்ளி விழா அளவுக்கு கொண்டு போனார். ஆனால் யதார்த்தத்துக்கு முற்றிலும் பொருந்தக்கூடிய சிவகங்கை சீமையை SSR தோளில் சுமந்ததனால் அது தோல்வியை தழுவியது. SSR ஒன்றும் நடிப்பு ஆற்றல் குறைந்த மனிதன் இல்லை. ஆனால் சிவாஜியின் உயரத்திற்கு தான் யாரும் வர முடியாது. எனவே அதிலும் விழுந்தான் கண்ணதாசன். இப்படி கண்ணதாசன் சொந்த படம் எடுத்து 1000 சோகங்களை அனுபவித்திருக்கிறான். அதிலும் கவலை இல்லாத மனிதன் படம் வந்த பிறகு அவனே எழுதுகிறான், பெரும்பாலான நாட்கள் நான் நீதிமன்றத்திலேயே நிற்க வேண்டி ஏற்பட்டது என்று. ஆனால் இந்த படத்தில் எழுதிய பாடல்தான், பிறக்கும் போதும் அழுகின்றாய், இறக்கும் போதும் அழுகின்றாய், ஒரு நாளேனும் கவலை இல்லாமல் சிரிக்க மறந்தாய் மானிடனே, இரவின் கண்ணீர் பனித்துளி என்பார், முகிலின் கண்ணீர் மழையெனச் சொல்வார், இயற்கை அழுகால் உலகம் செழிக்கும், மனிதன் அழுகால் இயற்கை சிரிக்கும் என்று சொல்லிவிட்டு கடைசி சரணம் போடுகிறானே, அதுதான் கண்ணதாசன். அந்த இடத்தை தான் எவனாலும் தொட முடியவில்லை என்கிறேன். நீங்கள் 18 புராணங்கள், 4 வேதங்கள், 2 இதிகாசங்கள் முழுவதும் படித்து பாருங்கள். 108 உபனிஷதங்களையும் கரைத்து குடியுங்கள். அவை அனைத்தும் சொல்ல முயன்றதை 2 வரியில் போகிற போக்கில் சாதாரண சினிமா பாட்டில் சொல்லுகிற மேகமை கண்ணதாசனிடம் இருந்தது. அன்னையின் கையில் ஆடுவது இன்பம், கன்னியின் கையில் சாய்வதும் இன்பம், தன்னை அறிந்தால் உண்மையில் இன்பம், தன்னலம் துறந்தால் பெரும் பேரின்பம். இதுதான் வாழ்க்கை. இதுதான் நீங்களும் நானும் தேடி தழுவிக்கொள்ள வேண்டிய செய்தி. இன்றைய கல்வி எதை தருகிறது? தன்னை அறியக்கூடிய ஆற்றலை கல்வி தருகிறதா? நிச்சயமாக இல்லை. கலாசாலைகளில் பாடத்திட்டங்களில் இவர்கள் தரக்கூடிய எந்த ஒன்றின் மூலமும் நீங்கள் அறிவை பெற முடியாது. தகவலை பெறலாம். தகவல் 3 படியேறித்தான் மேடைக்கு வர முடியும் என்பது போலத்தான் அறிவு நிலையும். முதல் படி தகவல், இன்ஃபர்மேஷன். 2வது படி நாலேஜ், அறிவு. 3வது படி விஸ்டம், ஞானம். தகவலில் தொடங்கி அறிவிலே வந்து ஞானத்தை அடைவதற்கான வழிதான் கல்வி. ஆனால் நாம் இன்றைக்கு பெறக்கூடிய கல்வி வெறும் தகவல். எனக்கு புறத்தே இருக்கிற உலகம் முழுவதையும் நான் புரிந்து கொள்கிறேன், ஆனால் என் அகத்திற்குள்ளே நான் செல்லவில்லையே. என்னை யார் என்று நான் அறியவில்லையே. அறிவு என்பது எது? தன்னை அறிதல். அதனால் சொல்கிறான், அன்னையின் கையில் ஆடுவது இன்பம், கன்னியின் கையில் சாய்வதும் இன்பம், தன்னை அறிந்தால் உண்மையில் இன்பம், தன்னலம் துறந்தால் பெரும் பேரின்பம். சுயநலத்தில் நீங்கள் சுருங்கி கிடக்கிற வரையில் உண்மையான இன்பத்தை ஒருபோதும் அடைய முடியாது. உண்மையான இன்பம் உங்களுக்கு வரவே வராது. கொடுப்பதில் கிடைக்கக்கூடிய இன்பம் வேறு எதிலும் கிடையாது. எனவே இந்த 2 வரி கண்ணதாசனில், அந்த கவலை இல்லாத மனிதனில் அற்புதம், அற்புதத்திலும் அற்புதம். இங்கே நான் சொல்ல வருவது, வாழ்க்கையை கண்ணதாசன் என்று பேசுகிற பொழுதே கம்யூனிசம் இருக்கிறது,
கேபிட்டலிசம் இருக்கிறது, சோசியலிசம் இருக்கிறது, எத்தனை இசங்கள் இருக்கின்றன. கண்ணதாசனுக்கென்று ஒரு இசம் இருந்தது. அந்த கண்ணதாசனுடைய இசம் என்ன தெரியுமா? வாழ்வை அனுபவிப்பது, வாழ்வை அனுபவிப்பது, சோகம் கொண்டாடுவதல்ல. ஒவ்வொரு நொடியையும் ரசித்து ரசித்து வாழ்வை அனுபவிப்பது. ஓஷோ சொல்லவில்லையா, லைஃப் இஸ் a festival, you celebrate it என்று. வாழ்வே ஒரு உற்சாகம், வாழ்வே ஒரு கொண்டாட்டம். கொண்டாடி மகிழ வேண்டியது வாழ்வு. அதை அழுது புலம்பி தீர்த்து விடாதே என்று சொல்வதை போல கண்ணதாசன் எந்த பாடல், சினிமா பாடலை எடுத்து பாருங்கள், கண்ணதாசனின் கவிதைக்குள்ளேயும் சென்று பாருங்கள், வாழ்வை ரசிக்க வேண்டும் என்று கற்றுக் கொடுத்தவன் அவன். அதுதான் கண்ணதாசன். ஒரு பணத்தோட்டம் என்று ஒரு படம், எம்ஜிஆருடைய படம். உண்மையில் 10 காசு பெறாது அந்த படம். அதில் ஒரு கதை ஒன்றும் பெரிதாக கிடையாது. எம்ஜிஆர் என்கிற தனி மனிதனுக்காக அது 100 நாள் கடந்து ஓடியது. எம்ஜிஆர் என்கிற பிம்பத்துக்கு இணையாக இதுவரையில் இந்த தமிழ் மண்ணில் ஒரு பிம்பம் அப்படி சமைக்கப்படவில்லை. அந்த எம்ஜிஆருடைய படம் இந்த பணத்தோட்டம். இந்த பணத்தோட்டத்தை நீங்கள் பார்த்தால் அதில் பெரிதாக நீங்கள் அதை தூக்கி நிறுத்தக்கூடிய அம்சங்களில் ஒன்று கண்ணதாசனுடைய பாடல்கள். அதில் ஒரு இடத்தில் எழுதியிருப்பான், ஒருவர் ஒருவராய் பிறந்தோம், இருவர் இருவராய் இணைந்தோம், உறவு சுகத்திலே மிதந்தோம், உறவு சுகத்திலே மிதந்தோம் என்று வரும். இறைவன் போட்டதிந்த தோட்டம், இதில் இனிமை ஒன்றுதான் நாட்டம். இறைவன் போட்டதிந்த தோட்டம், இதில் இனிமை ஒன்றுதான் நாட்டம். எனவே இனிமையை தேடு, இனிமையாக இரு, இனிமையாக வாழ பழகு என்பதுதான். நிச்சயதாம்பலம் என்ற ஒரு படத்தை நீங்கள் பார்த்திருந்தால் சிவாஜி கணேசன் பாடுவது போல முதல் காட்சி வரும் அல்லவா? ஆண்டவன் படைச்சான், எங்கிட்ட கொடுத்தான், அனுபவி ராஜான்னு அனுபவிச்சான், அனுப்பி வச்சான். இது சிவாஜி கணேசனுக்காக கண்ணதாசன் எழுதவில்லை, அவன் அவனுக்காகவே எழுதியது இவையெல்லாம். என்னை அனுப்பியதே எதற்காக? அனுபவிப்பதற்காகத்தான். எனவே அனுபவிப்பதற்காகத்தான் வந்திருக்கிறோம். வாழ்வில் ஒரு பக்கம் துன்பம் இருக்கும், இன்னொரு பக்கம் இன்பம் இருக்கும். அந்த துன்பத்தை புறந்தள்ளிவிட்டு இன்பத்தை நோக்கி நட. அதை சொல்வதுதான் கண்ணதாசனுடைய பாட்டு இலக்கணமாக, பாட்டு குறிக்கோளாக, பாட்டு இலக்காக இறுதி வரை இருந்திருக்கிறது. இப்படி அவனுடைய பாடல்களை பற்றி இந்த குறிப்பாக சொல்வது என்றால், ஒருவர் ஒருவராய் பிறந்தோம், இருவர் இருவராய் இணைந்தோம், உறவு சுகத்திலே மிதந்தோம் என்று பாடுகிற ஒரு பக்கம். நீங்கள் போலீஸ்காரன் மகள் என்று ஒரு படம், இவையெல்லாம் நீங்கள் எங்கே பார்த்திருப்பீர்கள்? இவையெல்லாம் தானே படம். அது ஸ்ரீதருடைய கலைவண்ணத்தில் என்ன படம் தெரியுமா? அது முத்துராமனும் விஜயகுமாரியும் அண்ணன் தங்கையாக வருகிற காட்சி, இந்த விஜயகுமாரியை பாலாஜி ஏமாற்றி விடுகிற சூழல், அந்த நேரத்தில் கண்ணிலே நீரெதற்கு பாட்டாது ஒரு சினிமா பாட்டு. ஒவ்வொரு வரி ஒற்றை வரி வரியாய் சொல்லுவான். கண்ணிலே நீரெதற்கு, காலமெல்லாம் அழுவதற்கு. ஆனால் நீங்கள் ஒரு வரி சொன்னால் அடுத்த வரி சொல்ல மாட்டேன் என்கிறீர்களே. நான் உலகம் முழுவதும் பேசியிருக்கிறேன், சொன்னவுடன் அடுத்த வரி சொல்லுவான். கண்ணிலே நீர் எதற்கு, காலமெல்லாம் அழுவதற்கு, நெஞ்சிலே நினைவதற்கு, வஞ்சகரை மறப்பதற்கு. வார்த்தைகளை பாருங்க. கண்ணிலே நீரெதற்கு, காலமெல்லாம் அழுவதற்கு, நெஞ்சிலே நினைவதற்கு, வஞ்சகரை மறப்பதற்கு, இன்பமென்னும் ஒழிவதற்கு, செல்வத்தில் மிதப்பவர்க்கு, துன்பமென்னும் சொல்லியதற்கு, உள்ளம் என்பது உள்ளவர்க்கு. அது எனக்கு ரொம்ப பிடித்த வரி, 2 வரி ரொம்ப முக்கியமானது. பாசம் என்ற சொல்லியதற்கு, பார்த்திருந்து துடிப்பதற்கு, ஆசை என்று சொல்லியதற்கு, அன்றாடம் சாவதற்கு. ஆசைதானே நம்மை சாகடிக்கிறது, பாசம் தானே நம்மை துடிக்க வைக்கிறது. பாசம் என்ற சொல் எதற்கு, பார்த்திருந்து துடிப்பதற்கு.
நான் பெற்ற மகளுக்கு சரியான வாழ்வு அமையவில்லை என்றால் பார்த்து பார்த்து துடிப்பேன் இல்லையா? என்னை துடிக்க வைப்பது எது? என் உள்ளம் முழுவதும் நிரம்பி ததும்பக்கூடிய பாசம் தானே. அன்றாடம் சாவது எதற்கு? எல்லாவற்றின் மீதும் ஆசை வைப்பதனால் தானே. இந்த பாடலை நீங்கள் படியுங்கள். இன்றைய இளைஞர்களின் காதலை அப்படியே கண் முன்னால் காட்டுவான். அதுதான் இன்றைக்கு நடந்து கொண்டிருக்கிறது. கல்லூரி காதல் எவ்வளவு அழகாக ஒரு உருவகத்தை சொல்லி, அந்த உருவகத்துக்கு உருவகம் உங்களுக்கு புரியவில்லை என்றால் அதற்கு ஒரு விளக்கத்தையும் கொடுக்கிறார். பூவிலே தேய்ந்ததற்கு வண்டு வந்து சுவைப்பதற்கு, வண்டுக்கு சிறகதற்கு உண்ட பின்பு பறப்பதற்கு. பூவிலே தேனதற்கு வண்டு வந்து சுவைப்பதற்கு, வண்டுக்கு சிறகதற்கு உண்ட பின்பு பறப்பதற்கு. இன்னும் புரியவில்லையா உங்களுக்கு? அடுத்த சரணம் சொல்கிறான் பாருங்கள். கல்லூரி காதலை பற்றி அடுத்த சரணம் சொல்கிறான். கையிலே வளைவதற்கு காதலியை அணைப்பதற்கு, காலிலே நடைவதற்கு காதலித்து பேவதற்கு. ஒரு சாதாரண சினிமா பாட்டு அது. அந்த காட்சியை யூடியூபில் போய் பாருங்கள். தமிழறிவு மணியன் சொன்னால் அதில் உண்மையான ரசனையும் உண்மையான சுகமும் உங்களுக்கு வந்து சேரும் என்று நம்பினால் நான் சொல்வதையெல்லாம் நீங்கள் சென்று பார்க்க வேண்டும். சீர்காழி கோவிந்தராஜனுடைய குரலில் அந்த பாடல் கேட்கும். எனக்கு என்ன தெரியுமா, இப்பொழுது நீங்கள் எந்த பாடலை எவன் பாடுகிறான் என்றே தெரியவில்லை. எல்லா குரலும் ஒரே மாதிரி தான் இருக்கிறது. ஆனால் அன்றைக்கு ஒரு டிஎம்எஸ், அது என்ன பாட்டா? சிவாஜி நடிப்பார் திரையில், டிஎம்எஸ் குரலில் நடிப்பார். குரலில் சிவாஜியை அப்படியே டிஎம்எஸ் கொண்டு வந்து சேர்த்து காட்டும். ஒரு டிஎம்எஸ், ஒரு சீர்காழி கோவிந்தராஜன், ஒரு திருச்சி லோகநாதன், ஒரு சிஎஸ் ஜெயராமன், ஒரு ஏஎல் ராகவன், எத்தனை பாடல் பாடக்கூடியவர். ஒருவர் குரல் மாதிரி இன்னொரு குரல் இருக்கவே இருக்காது. சரி, போகட்டும். இந்த ஒரு சினிமா பாட்டு தானே. அந்த பாடலில் அவன் எப்படி சமூகம் சார்ந்த செய்திகளை போகிற போக்கில் அப்படி கொண்டு வந்து கொட்டுகிறான் என்பதை நீங்கள் பார்க்க வேண்டும். இப்பொழுது கவிதைகளில் நான் கொஞ்சம் சினிமா கொஞ்சம் கவிதை என்று உங்களிடம் கொண்டு போக முயல்கிறேன். ஒரு கவிதை சொல்கிறேன். கண்ணதாசன் ஒரு காலகட்டத்தில் கண்மூடித்தனமாக நாத்திகம் பேசியவன். திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருந்த காரணத்தினால் அவன் நாத்திகம் பேசினான். பிறகு அவன் அர்த்தமுள்ள இந்து மதத்தை ஆய்வு நடத்தி அவன் ஆத்திகனாக மாறினான். எனவே நாத்திகம் என்பதும் அவனுக்கு என்னவென்று தெரியும், ஆத்திகம் என்பதும் என்னவென்று புரியும். இந்த இரண்டு நிலைகளையும் அனுபவித்து விட்ட பிறகு அவன் ஒரு கேள்விகளாக வைக்கிறான். பகுத்தறிவு பகலவர்களை பார்த்து, திராவிட இயக்கங்களில் இருக்கக்கூடிய கடவுள் மறுப்பாளர்களை பார்த்து அவன் கேள்விகளை வைக்கிறான். எந்த மனிதனும் பதில் சொல்ல முடியாது. ஒரு அழகான கவிதை சொல்கிறேன், கேளுங்கள். பல்சான்றீரே பல்சான்றீரே. முதலில் எப்படி தொடங்குகிறான் பாருங்கள். எவ்வளவு பணிவாக, எவ்வளவு அன்பாக. பல்சான்றீரே, பெரியாரின் சீடர்களே, பகுத்தறிவுவாதிகளே, ஒருவன் சொல்கிறான் என்பதற்காக நீங்கள் எப்போதும் எதையும் ஏற்றுக்கொள்வது கிடையாது. நீங்கள் யார்? பகுத்து தொகுத்து தேர்ந்து தெளிந்து ஒரு முடிவுக்கு வரக்கூடிய அறிவு சார்ந்த மனிதர்கள் இல்லையா? அதனால் உங்களிடம் நான் கேள்வி கேட்கிறேன். பல்சான்றீரே பல்சான்றீரே, பகுத்து தொகுக்கும் பல்சான்றீரே, கல் மண் தீ நீர் காற்று என புவியோர் சொல் பொருள் அனைத்தும் தோன்றிய வெங்கனம் சொல். கல் எப்படி தோன்றியது? மண் எப்படி வந்தது? காற்று எப்படி வந்தது? நீர் எப்படி வந்தது? நெருப்பு எப்படி வந்தது? சொல். நான் பிஎஸ்சி ஜியோகிராபி படித்தவன், வானவியல் தொடங்கி நிலவியல் வரை படித்தவன். இது இப்படி இருக்கலாம் என்று நான் சொல்ல முடியுமே தவிர இது இப்படித்தான் இருந்தது என்று எவனும் சொல்ல முடியாது. பூமி பந்து எப்படி உருவெடுத்தது என்று நெபுலார் தியரியை நீங்கள் சொல்லலாம். ஆனால் நெபுலார் தியரியை உண்மை என்று எப்படி என்னால் ஏற்றுக்கொள்ள முடியும்? கல் மண் தீ நீர் காற்று என புவியோர் சொல் பொருள் அனைத்தும் தோன்றிய வெங்கானம் சொல். வான்
மதியமும் மண்ணிடை கடலும் தானே இயங்கும் தத்துவம் யார் செயல் சொல். வானத்தில் என்னென்னவோ நிகழ்கிறதே, எப்படி நிகழ்கிறது? வானில் நிலா வலம் வருகிறதே, வரவழைத்தவன் யார்? மண்ணிலை கடல். மயிலாப்பூரை நீங்கள் பார்த்தால் கடற்கரை ஓரத்திலே தான் அவர்கள் இருக்கிறார்கள். குமரியில் சென்றால் கடற்கரை ஓரத்திலே தான் இருக்கிறார்கள். ஐயோ, இரவு படுக்கிற பொழுது இது கரை மீறி வெள்ளம் வந்து நம் உயிர் அனைத்தையும் பறித்துக் கொண்டு போகுமே என்று யாராவது நடுங்கியா துடிக்கிறார்கள்? இல்லையே. யாருக்கோ செய்து கொடுத்த சத்தியத்தை காப்பாற்றுவது போல அந்த அலைகள் கரையை தொட்டுவிட்டு தொட்டுவிட்டு திரும்பி செல்லவில்லையா? சுனாமி வருகிறதே சொல்லலாம் நீங்கள், அது உங்களால் வருகிறது. அழகான இயற்கையை நீங்கள் மிக மோசமாக பயன்படுத்த நினைக்கிற பொழுது அதற்குள் எழக்கூடிய சீற்றத்தை நீங்கள் அனுபவிக்கிறீர்கள், அவ்வளவுதான். அது இயற்கையின் சீற்றம். அந்த சீற்றம் தானாக உருவாவதில்லை, நீங்களாக உருவாக்குகிறீர்கள். மற்றபடி பாடலை பாருங்கள். பல்சாந்தீரே பல்சாந்தீரே பகுத்து தொகுக்கும் பல்சாந்தீரே, கல் மண் தீ நீர் காற்று என புவியோர் சொல் பொருள் அனைத்தும் தோன்றியதெங்கனம். வானும் மதியமும் மண்ணிடை கடலும் தானே இயங்கும் தத்துவம் யார் செயல். அடுத்த வரிதான் அழகு. ஒரு துளிவிந்து உடலினில் கலந்து உயிரொடு கண் வாய் செவியென விரிந்து 10ஆம் மாடம் பளிங்கு போல் வெளிவரும் வித்தை யார் செயல், விளக்கம் எப்படி சொல். ஒரே ஒரு துளி விந்துதான் ஒருவன் உடம்பிலே இருந்து ஒருத்தியின் உடம்புக்குள்ளே சென்றது. அது உயிரோடு கண் வாய் செவி என விரிந்து சொல்லி வைத்தால் போல் 10ஆம் மாடம் பளிங்கு போல் வெளிவருகிறதே, இந்த வித்தை யார் செயல், விளக்கம் எப்படி சொல். அடுத்த கேள்வி. 7 ஒருவன் 70 ஒருவன் தன்னை மறந்து சாவை அணைத்து போவது எவ்விடம், போன பின் என் நிலை சொல். ஃபர்ஸ்ட் என்பதுதானே நாம் வகுத்து வைத்திருக்கிற முறை. முதலில் வந்தவன் முதலில் போக வேண்டும். என் தந்தை தானே என்னை பெற்றெடுத்தான். என் தந்தையின் இறப்புக்கு பிறகுதானே எனக்கு இறப்பு வந்து சேர வேண்டும். அண்ணனுக்கு பிறகுதானே தம்பி முடிய வேண்டும். தாய்க்கு பின்புதானே மகள் மடிய வேண்டும். இல்லையே. 70 வயதில் ஒருவன் இருக்கிறான், 7 வயதில் ஒருவன் இறக்கிறான். ஏன்? 7 ஒருவன் 70 ஒருவன் தன்னை மறந்து சாவை அணைத்து போவது எவ்விடம், போவது எவ்விடம், போனதின் என் நிலை சொல். பதில் உண்டா? கோடை வசந்தம் குளிர் பனி பூ மழை மாறுவதெங்கனம் மாற்றுவதெவ்விதி. நம்முடைய மனித வாழ்வில் ஒரு பருவம் போனால் இறக்கும் வரை மீண்டும் அது வந்து சேராது. குழந்தை பருவம் நினைத்தால் வருமா என்ன? இளமை பருவம் மீண்டும் வருமா என்ன? வாலிப பருவம் திரும்ப வருமா என்ன? எனக்கு வந்து சேர்ந்த அனுபவங்கள் இருக்கின்றனவே, அந்த அனுபவங்களில் மேதை நான். அதற்கு ஒரு அழகான கவிதை உண்டு. இதைவிட சுகமாக ஆண்டவனை பெரியார் கூட மறுக்க முடியாத ஆண்டவனை கண்ணதாசன் காட்டுகிறான். பெரியாரே மறுக்க முடியாது. பெரியார் இருந்திருந்து பெரியாரிடம் போய் இப்படி சொல்கிறானே, இதை நீங்கள் மறுப்பீர்களா என்று கேட்டால், இல்லை இல்லை, இந்த ஆண்டவனை நான் ஒப்புக்கொள்கிறேன் என்று தான் சொல்ல வேண்டும். அப்படி ஒரு கவிதையை அவன் எழுதுகிறான். எல்லாம் அறிந்தவன் பரம்பொருள், ஏதும் அறியாதவன் பக்தன். ஏதும் அறியாத பக்தன் எல்லாம் அறிந்த பரம்பொருளிடம் தன்னுடைய ஐயங்களுக்கு விடை தேடுவதற்காக ஒரு நாள் சந்திக்கிறான். சந்தித்த பக்தன் பரம்பொருளை பார்த்து ஒரு கேள்வியாக கேட்கிறான். அதற்கு பரம்பொருள் என்ன சொல்கிறான்? இதுதான் கவிதை. பிறப்பினில் வருவது யாதென கேட்டேன், பிறந்து பார் என இறைவன் பணித்தான். ஏண்டா, பிறந்தால் என்ன நடக்கும் என்றுதான் நான் கேட்கிறேன், நீ பிறந்து பார்த்து தெரிந்து கொள் என்று சொல்கிறாய். சரி, இந்த கேள்விக்கு பதில் வரவில்லை. அடுத்து, இறப்பினில் வருவது யாதென கேட்டேன், இறந்து பார் என இறைவன் பணித்தான். அன்பெனப்படுவது யாதென கேட்டேன், அழித்து பார் என்று இறைவன் பணித்தான்.
அறிவெனப்படுவது யாதென கேட்டேன், அறிந்து பார் என இறைவன் பணித்தான். சரி, ஒழியட்டும். மனையாள் சுகமெனில் யாதென கேட்டேன், மணந்து பார் என இறைவன் பணித்தான். பக்தனுக்கு எரிச்சல் வந்து விட்டது. எனக்கு தெரியவில்லை என்றுதானே உன்னை நான் கேட்கிறேன், நீ ஒவ்வொன்றுக்கும் இப்படி பதில் சொன்னால் என்ன? பிறப்பினில் வருவது யாதென கேட்டேன், பிறந்து பார் என இறைவன் பணித்தான். இறப்பினில் வருவது யாதென கேட்டேன், இறந்து பார் என இறைவன் பணித்தான். அன்பெனப்படுவது யாதென கேட்டேன், அழித்து பார் என இறைவன் பணித்தான். அறிவெனப்படுவது யாதென கேட்டேன், அறிந்து பார் என இறைவன் பணித்தான். மனையாள் சுகமெனில் யாதென கேட்டேன், மணந்து பார் என இறைவன் பணித்தான். உடனே பக்தன் அவன் கிட்ட நெருங்கி, அனுபவித்தேதான் அறிவது வாழ்வெனில் ஆண்டவனே நீ ஏன் என கேட்டேன். ஆண்டவன் சற்றே அருகு நெருங்கி, அனுபவம் என்பதே நான் தான் என்றான். அனுபவம் தானடா ஆண்டவன் என்று பேசுகிற அந்த கவிதையெல்லாம் நீங்கள் சென்று படிக்க வேண்டும். ரொம்ப சாதாரணமாக இந்திய ஒருமைப்பாட்டை சுடுகாட்டு எலும்புகளை வைத்துக் கொண்டு கண்ணதாசனால் தான் சொல்ல முடிந்திருக்கு. நானும் எத்தனையோ சங்க இலக்கியம் தொடங்கி எவ்வளவோ படைப்பிலக்கியங்களை பார்த்திருக்கிறேன், படித்திருக்கிறேன், அவற்றோடு உறவாடி இருக்கிறேன், உள்ளம் நெகிழ்ந்திருக்கிறேன். இந்திய ஒருமைப்பாட்டை எவ்வளவு சாதாரணமாக ஒரு பிணத்தின் மேடையிலே நின்று கொண்டு பேசுகிறான். சுடுகாட்டு எலும்புகளை சோதித்து பார்த்ததிலே வடநாட்டு எலும்பென்று வந்த எலும்பில்லையடி, தென்னாட்டு எலும்பென்றும் தெரிந்த எலும்பில்லையடி, எந்நாட்டு எலும்பென்றும் எழுதி வைக்கவில்லையடி, ஒரு நாட்டு மக்களுக்குள் 1000 பிரிவை எரியூட்டவில்லை எனில் எந்நாளும் துன்பமடி என்று சொன்னவன் கண்ணதாசன். இப்படி கண்ணதாசனுடைய கவிதைகளுக்குள்ளே நான் சென்றால் ஏராளமாக சொல்ல வேண்டியிருக்கும். ஒரு கண்ணதாசனுடைய ஒரு கவிதை, அவன் வடித்து கொடுத்த ஒரு சினிமா பாடல், இந்த ரெண்டையும் நீங்கள் சேர்த்து பாருங்கள். நான் பஞ்சு அருணாச்சலம் நானும் சேர்ந்து பேசிய அந்த கண்ணதாசன் விஸ்வநாதன் அறக்கட்டளை சொற்பொழிவு அது நான் பேசுகிறேன். இந்த கவிதையை நான் சொல்லுகிற பொழுது மேடையில் பஞ்சு அருணாச்சலம் விம்மி அழுகிறார். எதிரே உட்கார்ந்திருந்த ஒரு பெண்மணி தாழ முடியாமல் நெஞ்சில் கை வைத்து அழுகிறார். கண்ணீர் கரை புரண்டு விடுகிறது. இவர் ஏன் அழுகிறார், அவர் ஏன் அழுகிறார் என்பது பிறகுதான் எனக்கு புரிந்தது. கண்ணதாசன் உடைய சகோதரன் மகன் பஞ்சு அருணாச்சலம் என்று சொன்னேன். பஞ்சு அருணாச்சலத்துக்கு ஒரு குழந்தை பிறந்திருந்தது. அந்த குழந்தைக்கு 6 மாதம் தான் வயது. அப்பொழுது குமுதம் இதழில் வாரந்தோறும் ஒரு கவிதையை கண்ணதாசன் எழுதி கொண்டிருந்த நேரம். அற்புதமான கவிதைகள். இவர் போன பொழுது அந்த குழந்தைக்கு காய்ச்சல், தொட்டிலில் அது கண்மூடி கிடந்தது. கண்ணதாசன் வந்திருக்கிறார் என்பதற்காக பஞ்சுவும் அவர் மனைவியும் அந்த குழந்தையை எழுப்ப பார்க்கிறார்கள். உடனே இவர் சொல்கிறார், ஏன் குழந்தை இந்த நேரத்தில் கண்மூடி கொண்டிருக்கிறது, குழந்தைக்கு கொஞ்சம் காய்ச்சல், அதனால் தான் எழுப்பாதே சொல்லிவிட்டு வீட்டிற்கு போனவர் அந்த வாரம் குமுதத்தில் இந்த கவிதையை எழுதுகிறார். அவனை எழுப்பாதீர், அப்படியே தூங்கட்டும், ஆழ்ந்த துயிலினிலே அமைதியினை காணட்டும். அன்பு குழந்தையவன், அரையாண்டு செல்வனவன், இந்த வயதினிலே இப்பொழுது தூங்குவதே சுகமான தூக்கம், அவன் சுகமாக தூங்கட்டும். கண்ணை விழித்திந்த காசினியை பார்க்குங்கால் என்ன துயர் வருமோ, எங்கெங்கே அடி விழுமோ, காதல் வருமோ, காதலுக்கு தடை வருமோ, மோதல் வருமோ, முறைகெடுவார் துணை வருமோ, நன்றியிலா நண்பர்கள் தாம் நாற்புறமும் சூழ்வாரோ, நலமிழந்த பெண்ணொருத்தி நாயகியாய் வருவாளோ, செய்ய தொழில் வருமோ, திண்டாட்டம் தான் வருமோ, வெயில் அழைத்து வரும் வியர்வையிலே நீராடி ஐயா பசி என்று அலையும் நிலை வருமோ, என்ன வரும் என்று இப்போது யார் அறிவார், அவனை எழுப்பாதீர், அப்படியே தூங்கட்டும்.
எப்படிப்பட்ட கவிதை தெரியுமா அது உங்களுக்கு? நாட்டு தலைவன் என நல்வாழ்வு பெற்றாலும், கேட்ட பொருள் அனைத்தும் கிடைத்தாலும், அவன் வீட்டு மாட்டுக்கும் கூட மரியாதை கிடைத்தாலும், பஞ்சனைகள் இருந்தாலும், பால் பழங்கள் உண்டாலும், சொத்துள்ள காரணத்தால் தூக்கம் பிடிக்காது, அவனை எழுப்பாதீர், அப்படியே தூங்கட்டும். பூ போல தூங்குகிறான், பூமியிலே உள்ளதெல்லாம் பார்க்காமல் தூங்குகிறான். பூ போல தூங்குகிறான், பூமியிலே உள்ளதெல்லாம் பார்க்காமல் தூங்குகிறான். பாவிகளை இன்று வரை சேராமல் தூங்குகிறான். தெய்வத்தின் காதினிலே ரகசியங்கள் பேசுகிறான், லாலீலா பாடுகிறான். வெள்ளை மலர் முகத்தை, வெள்ளி நிலா பெட்டகத்தை, பிள்ளை கனிதமுதை பேதையீர் எழுப்பாதீர். எந்த நெடுஞ்சாலையிலோ எந்த பூஞ்சோலையிலோ தம்பி நடந்த பின்பு தனிமை கிடைக்காது. நம்பிக்கை, ஏமாற்றம், நடுக்கம், பயம், கோபம், வெம்பி அழுதல், வியர்த்தல், விறுவிறுத்தல், கும்பி எழுதல், கொதித்தல், அம்மம்மா எவ்வளவோ நடக்கும். அத்தனையும் தாங்குதற்கு அடித்தளங்கள் வேண்டாமா? இப்போது தூங்கட்டும், இனிமேல் விழிப்பதற்கு, இப்போது தூங்கட்டும், இனிமேல் அழுவதற்கு என்று எழுதினார். அழகான கவிதை. கவிதைக்குள் செல்ல வேண்டாமா? வெறும் சினிமா பாட்டை மட்டும் கேட்டுக்கொண்டிருக்கலாமா? ஒரு வாரம் தான் ஆனது. இந்த கவிதை குமுதத்தில் வந்து ஒரு வாரம் தான் ஆனது. அந்த குழந்தை கண்மூடி விட்டது. காய்ச்சலில் அந்த குழந்தை கண்மூடி விட்டது. அந்த குழந்தையின் மீது கண்ணதாசனுக்கு தனிப்பட்ட பாசம் எல்லை மீறி இருந்த நேரம் அது. அந்த இழப்பை அவனால் தாங்க முடியவில்லை. உடனே ஒரு கவிதை எழுதினான். நான் குவைத்தில் கவிஞர்கள் சபையில் இதை பேசுகிற பொழுது பலர் விம்மி விம்மி அழுதார்கள். அது அப்படிப்பட்ட கவிதை அது. முத்துமணி பல்லக்கு, முளைத்தெழுந்த சிறு கீரை, தத்தும் கிளி, தேவதாறு உதிர்த்த இலை, கொத்து மலர் ஒன்றாய் கூடி சமைத்த முகம், 10 மாதம் கூட பாலன் வயதாகவில்லை, செத்து கிடக்கின்றான், சிரித்தபடி கிடக்கின்றான். மைகளையா கண்ணீது மணிபொதித்த சிப்பி என சின்ன இமை மூடி செல்வன் உறங்குகிறான். பூமியை விட்டு போவதுதான் சுகம் என்று சாமி கொடுத்த மகன் தன்னை மறந்து தூங்குகிறான். அவனை எழுப்பாதீர், அப்படியே தூங்கட்டும் என்றே நான் எழுதியதன் ஈரம் புலரவில்லை. 7 நாள் ஆகும் முன்னே இளம் கன்று தூங்கிவிட்டான். அறம்பாடிவிட்டேனும் அறியேன். சிறு குருவி திறம்பாட மாட்டாமல் செத்த கதை பாடுகிறேன். பிள்ளை பருவத்தே பிணமாய் கிடப்பதெங்கள் இல்லத்தில் இல்லை, இதுவரையில் நிகழ்ந்ததில்லை. தாத்தா என்றே என்னை தழுவ பிறந்த மகன் பூத்தார் போல் பூத்து பொழுதே உதிர்ந்து விட்டான். 100 வயதானவர்கள் நோய் நொடி இல்லாதிருக்க பால்வழியும் பொன்னிரரை காலன் பறித்து விட்டான். கூற்றுவனுக்கென்ன குணக்கேடோ யானறியேன். மக்கள் தொகையும் வருங்கால சூழ்நிலையும் தக்க இடம் நமக்கு தாராதோ என்றஞ்சி சிக்கென்று கைச்சிறையில் சிரிக்கும் இளம் பூந்தோட்டம் பக்கென்று வானில் பறந்தோடி விட்டதம்மா. பிஞ்சு மகன் போனான், பெரியவர்கள் வாழுகிறோம். மிஞ்சுவது யாதோ, விளைவதுதான் எவ்விதியோ. சஞ்சலமே அந்த தனி கருணை கண்ணனிடம் நாமும் பரப்பவர்தான் நாளையோ மறுதினமோ. என்ன பாட்டு! இது போன்ற கவிதைகளை எல்லாம் நீங்கள் படிக்கணும். நான் கல்லூரியில் படித்த பொழுது பெண்மணியத்தையும் மதுக்கோப்பையையும் அப்படியே சொல்லுவேன். ஆனால் இப்பொழுது என்னுடைய வயதுக்கும் என்னுடைய வாழ்வுக்கும் அந்த கவிதையை சொல்வது எனக்கு தகாது. அப்படிப்பட்ட கவிதை அது. வண்ண கலையழகு, மாளாத சிலையழகு, கண்ணில் கவியழகு, கற்பனைக்கு பேரழகு, பின்னல் சடையழகு, பேதலிக்கும் மார்பழகு, சின்ன நடையழகு, சிங்கார கையழகு, எண்ண தொலைகாத இடையழகு, தேவனவன் பெண்ணை படைத்ததற்கு பின்னழகே மண்ணழகு.
வாய் எல்லாம் சதையெலும்பு கைப்பிடியில் சீற்று. பாடல் சொன்னா ரொம்ப தப்பா போயிடும். தமிழ் மொழியில நீங்க தப்பா புரிஞ்சுப்பீங்க. அப்படி பாடுவான். ஆனால் என்ன அழகு தெரியுங்களா? நிர்வாண மேனிகான் இறைவன் கொடுத்ததே நிர்வாணம் இறுதியாகும். பிறக்கும் போது ஆடை இல்லை, இறக்கும் போதும் ஆடை இல்லை. நிர்வாண மேனிகான் இறைவன் கொடுத்ததே நிர்வாணம் இறுதியாகும். நில்லாத பருவமே நிமலன் கொடுத்ததே நில்லாமை உறுதியாகும். சர்வாங்க மிங்கனும் சாற்றை படைத்தவன் தத்துவம் இன்பமாகும். சரியாய் ரசிக்காத மூடர்கள் வாழ்வினும் சாவதே பெருமையாகும். ரசி. சர்வாங்க மிங்கனும் சாற்றை படைத்தவன் எதற்காக? ரசிக்க படைத்திருக்கிறான். அது இல்லை என்றால் செத்து தொலை. பெண்ணின்பம் குறித்தே பெரிதாக பேசுகிறாயே என்று கண்ணதாசனுக்கு எதிராக சொன்ன பொழுது, கண்ணதாசனை விட சுகமாக அதற்கு எவனாலும் பதில் சொல்ல முடியாது. பெண்களை விட்டென்ன பேரின்பம், வழிகாட்டும் கண்களை விட்டென்ன கடவுள் நெறி, 9 வாய் புண்களை விட்டென்ன புது பார்வை, அனுபவிக்கும் எண்களை விட்டென்ன இசை தருவம். போடா போ, காமுகனும் மாண்டான், கடவுள் நெறி பேசும் மாமுனியும் மாண்டான், மற்றிதிலே யார் பெரியார்? பெண்ணின்பத்தை முற்றாக மறுதளித்து விட்டு பேரின்ப ஞான வெளியில் சிறகடித்து பறப்பதனாலேயே 300 ஆண்டுகள் வாழ முடியுமா என்ன? முடியாதே. காமுகனும் மாண்டான், கடவுள் நெறி பேசும் மாமுனியும் மாண்டான், மற்றிதிலே யார் பெரியார்? நாம் உடலை பார்ப்போம், நமது உடலை பெண் பார்ப்பாள். சாமி நமது சுக சரித்திரத்தை பார்க்கட்டும். கடவுளுக்கு இப்படி ஒரு வேலை கொடுத்த கவிஞன் உலகத்திலேயே கண்ணதாசனாகத்தான். இப்படி ஏராளமான இன்பம் சார்ந்த கவிதைகள், துன்ப அனுபவங்களை எடுத்து வைக்கக்கூடிய கவிதைகள், ஏராளமான கவிதைகள். அதற்குள்ளே போனால் இப்பொழுதே மணி 8 ஆயிடுச்சு. கண்ணதாசன் இங்க நிறுத்திடுவோமா? கண்ணதாசனுக்குள்ள இப்ப நீங்க பார்த்தீங்கன்னா 6 தொகுதி கண்ணதாசனுடைய சினிமா பாடல்கள் மட்டும் வந்திருக்கு. ஒரு தொகுதியில் 500 பாடல்கள் என்று 3000 பாடல்கள் அதில் இருக்கின்றன. இந்த புன்கோவிந்தராஜிடம் நான் எப்பொழுது வருகிறேன் என்று சொன்னேனோ அப்பொழுதே 3000 பாடல்களையும் படித்தேன். 3000 பாடல்களையும் படித்து பாருங்க, எவன் செய்வான் இந்த வேலையெல்லாம்? இந்த 3000 பாடல்களில் மிக ஆகச்சிறந்த பாடல்கள் எவையெல்லாம் என் மனதை பாதித்திருக்கின்றனவோ அவற்றை மட்டும் தனியாக பிரித்தெடுத்தேன். அந்த பாடல்கள் 500 பாடல்களாக இருந்தது. சரி, 500 பாடல்களை எப்படி பேச முடியும்? என்ன பேசணும், பேசிக்கொண்டிருப்பேன். 500 பாடல்களை எப்படி பேசுவது? இன்னும் அதை வடிகட்டி பார்ப்போம். வடிகட்டி எடுத்தேன். அவனுடைய தாலாட்டு பாடல்கள், அவனுடைய காதல் பாடல்கள், காதல் தோல்வியில் வந்து விழுந்த திரைப்பட பாடல்கள், காதலும் காமமும். எவையா சொல்லியிருக்கான்? ஒரு சினிமா பாட்டுல ஒரு வரி, ஒரே வரி, ராதை மடியில் கண்ணன் இருந்தான், கண்ணன் வேறு பெண்ணை நெஞ்சில் எண்ணி இருந்தான். யார் மடியில படுத்திருக்கான்? ராதை மடியில. ராதை மடியில் கண்ணன் இருந்தான், கண்ணன் வேறு பெண்ணை நெஞ்சில் எண்ணி இருந்தான். சீதை மடியில் ராமன் இருந்தான், ராமன் வேறு பெண்ணை நெஞ்சில் காண மறந்தான். கண்ணன் என்பது மோக வடிவம், ராமன் என்பது காதல் வடிவம். காதலுக்கும் மோகத்துக்கும் ஒரு சினிமா பாடலில் எல்லாம் போய் பார்த்து தயவு செய்து போய் கேளுங்க. அழகான பாடல் அது. பூவும் பொட்டும் படம் என்று நினைக்கிறேன். இவனுக்கு இதெல்லாம் விட்டா வேற வேலையே இல்லையோன்னு நீங்க நினைக்கலாம். மனிதனுக்கு ரசனை இருக்கணையா? ரசனையே இல்லைன்னா செத்து போயிடலாம். உண்டதே உண்டும், உடுத்ததே உடுத்தும், கண்டதே கண்டும், கேட்டதே கேட்டும், கழிந்தன கடவுள் நாளெல்லாம்னு உங்களுக்காக தான் பட்டினத்தார் கவலைப்படுறாரு. நான் மகாத்மா காந்தியிலிருந்து இந்த தேசத்திற்காக முழுவதும் தங்களை அர்ப்பணித்துக் கொண்ட மகத்தான தலைவர்களை பற்றி நான் உருகி உருகி பேசியதெல்லாம் யூடியூபில் போய் பாருங்கள். அந்த தமிழறிவு மனிதன் தான் இவற்றையும் ரசிக்கிறான். புரிகிறதா உங்களுக்கு?
வாழ்வு என்பதே ஒரு பக்கம் அறிவுறுத்தலாகவும் இன்னொரு பக்கம் இன்புறுத்தலாகவும் இருந்தால்தான் நீங்கள் வாழ்வதற்கே தகுதியானவர்கள் என்பது புரிகிறதா? இந்த கண்ணதாசனுடைய கவிதைகளுக்குள்ளே போனால் அவ்வளவுதான். இடக்கர் அடக்கலாக எத்தனையோ கவிதைகள், அதெல்லாம் இப்ப உள்ள போகல, இன்னொரு முறை கூட்டம் போடுவோம், அதுக்கப்புறமா இதெல்லாம் பேசுவோம். கண்ணதாசனை இங்க வச்சு நிறுத்திடுவோம். ஆனா கண்ணதாசன்ல ஒண்ணுமே போகல. நான் மேலெழுந்த வாரியாக போனேன், மனசுக்கும் கஷ்டமா இருக்கு எனக்கு. இந்த அனுபவத்தில் கனிந்த ஞானம்னு சொல்லிட்டு ஒரு 18 பாடல்களை எழுதியிருக்கேன். என் மனைவி மிகப்பெரிய ரசிகை. என் மனைவியும் நானும் தான் இரவு 9 மணிக்கு மேல உட்கார்ந்து பழைய பாடல்களை கேட்போம். ஒவ்வொரு பழைய பாடல்ல நான் காணாத நுணுக்கத்தை அவள் எனக்கு பாவ மன்னிப்பில் பாலும் பழம் பாட்டில் காட்டினாள். நான் அது பிறகு சிவாஜி கணேசனுக்கு வரும்போது சொல்றேன். அப்படி இந்த நான் சொன்னேன் அவளிடம், இந்த 18 பாடல்கள் அனுபவத்தில் கனிந்த ஞானம் என்று பட்டியல் போட்டிருக்கிறேன். இந்த 18 பாடல்களை மட்டும் தான் பேச போறேன், வேற எதையும் பேச போறதில்லை. நீங்க இப்படிதான் சொல்லுவீங்க. ஆனா இந்த 18 பாடலை பேசுவதற்கே உங்களுக்கு எப்படி 3 மணி நேரம் ஆகுமே. இப்ப நான் பாடல் எல்லாம் உங்களுக்கு பேரை மட்டும் சொல்றேன், போய் பாருங்க. இதெல்லாம் தான் பாட்டு, இதுக்கு பேரு தான் பாட்டு. இதெல்லாம் தான் பாட்டு, இதுக்கு மட்டும்தான் பாட்டு, இது பேரு தான் பாட்டு. பிறக்கும் போதும் அழுகின்றாய் ஒன்றுதான் சொன்னேன். ஆட்டுவித்தால் யார் ஒருவர் ஆடாதாரே, இந்த பாட்டை கேட்டிருக்கீங்களா? அவன்தான் மனிதன், ஒருத்தர் தான் என் கையை தூக்குறாரு. இவ்வளவு பேர் கேட்டீங்களா? ஓ, ரசனை உள்ளவரும் நிறைய பேர் இருக்கீங்க. ரசனை இருப்பதனால் தானே தமிழ் மனிதனை தேடி வந்திருக்கிறீங்க. அந்த பாடலை கேளுங்க. நீங்க அதை டிஎம்எஸ் தான் ஏன் பாடணும்? ஆட்டுவித்தால் யார் ஒருவர் ஆடாதாரே, அந்த பாட்டை நீங்க கேளுங்க. அதுல அந்த பாட்டு முழுவதுமே அழகுதான். ஆட்டுவித்தால் யார் ஒருவர் ஆடாதாரே, ஆசை என்னும் தொட்டிலே ஆடாதாரே. நம்ம எத்தனை பேர் எந்த தொட்டில் ஆடி இருக்கோம்? ஆசை என்னும் தொட்டிலே ஆடிக்கொண்டிருக்கிறோம். நீ நடத்தும் நாடகத்தில் நானும் உண்டு, என் அனுபவத்தின் சோகத்தின் நிழலும் உண்டு. என் சோகத்தில் அனுபவத்தின் நிழலும் உண்டு. நீ நடத்தும் நாடகத்தில் நானும் உண்டு, என் சோகத்தின் அனுபவத்தின் நிழலும் உண்டு. அந்த அனுபவத்திலே சோகத்தின் நிழல் இருக்கிறது. எதிரிகளை நானும் வெல்வேன் பாசத்தால், அறிவினாலே. ஆனால் நண்பரிடம் தோற்றுவிட்டேன் பாசத்தாலே. இந்த பாட்டுல மிக முக்கியமான இடம் என்ன தெரியுங்களா? இதுதான் மெசேஜ். ஒரு பாடலில் அவன் கொடுக்கிற மெசேஜ் இதை நீங்க எடுத்துங்க. கடலளவு கிடைத்தாலும் மயங்க மாட்டேன், கையளவு ஆனாலும் கலங்க மாட்டேன். கடலளவு கிடைத்தாலும் மயங்க மாட்டேன், கையளவு ஆனாலும் கலங்க மாட்டேன். உள்ளத்திலே உள்ளதுதான் உலகம் கண்ணா, இதை உணர்ந்து கொண்டே துன்பமெல்லாம் விலகும் கண்ணா. 4 வரி படிச்சு பாருங்க. சாவித்திரின்னு ஒரு படம் வந்தது, யாரும் பார்த்திருக்க மாட்டீங்க. நான் சத்தியம் என்ன பண்ணுவேன். என்ன நல்ல படம், ஒரு வாரத்திலே ஓடிடுச்சு. அப்பவே தமிழன் என்றொரு இனம் உண்டு, தனியே அவருக்கு ஒரு குணம் உண்டுன்னு இதுதான். அந்த சாவித்திரி படத்துல ஒரு பாடல், தயவு செய்து இதெல்லாம் கேட்கலாம். அது நீங்க போனதும் போட்டு கேளுங்க. என்னடா இப்படி ஒரு பாட்டை சொல்றானா, எவனுமே கேட்கலன்னு சொல்றானே, இதை நம்ம கேட்போம்னு போய் கேளுங்க. அதுல வாணி ஜெயராமுடைய குரலும் அந்த ஆலாபனையும் அந்த அழகும் எங்கெங்கேயோ கொண்டு போகும். அவங்கள எங்கெங்கேயோ கொண்டு போகும். வாழ்ந்தால் உன்னோடு வாழ்ந்திருப்பேன் என்று வனம் புகுந்தாள் சீதை. வாழ்ந்தால் உன்னோடு வாழ்ந்திருப்பேன் என்று வனம் புகுந்தாள் சீதை. அந்த மங்கையின் வழிகண்டு வாழ்வதில் சுகம் உண்டு, இலக்கியம் அவள் பாதை. வார்த்தையெல்லாம் பாருங்க. அந்த பாட்டை நீங்க தயவு செய்து கேளுங்க. ஒரு இடம் சொல்லுவான், இதுவே சுகம் என்று எண்ணி விட்டால் போதும், அதுவே சுகமாய்விடும். இன்பமோ துன்பமோ வெளியினில் இல்லை, இதயத்தில் உருவாகிடும். அதுதான் உண்மை. இதுதான் உபனிஷதம். நான்
படித்த அத்தனை உபனிஷதங்களும் எனக்கு கற்றுக் கொடுத்திருப்பது இதுதான். ஹாப்பினஸ் கம்ஸ் நாட் ஃப்ரம் விதவுட் பட் ஃப்ரம் விதின். மகிழ்ச்சி என்பது வெளியே இருந்து உள்ளே வருவதல்ல, உள்ளுக்குள்ளேயே ஊற்றெடுப்பதுதான் உண்மையான மகிழ்ச்சி. இதுவே சுகம் என்று எண்ணிவிட்டால் போதும், அதுவே சுகமாகிவிடும். இன்பமோ துன்பமோ வெளியிலே இல்லை, இதயமே உருவாக்கிடும். இப்படி நிறைய பாடல் இருக்கு. இப்பொழுது கண்ணதாசனும் விடைபெற்றிருப்போம். சிவாஜி கணேசனை பற்றி பேசுறதுன்னு ஏறக்குறைய ஒரு 50 வயது கடந்த அத்தனை பேருக்கும் சிவாஜி நடிப்பாற்றலை பற்றி தமிழறிமணியன் சொல்லணும்னு இல்லை. 1952 பராசக்தி படம் வந்த பொழுது சிவாஜி கணேசன் அறிமுகமானார். சிவாஜி கணேசன் வருகைக்கு முன்பு சினிமா என்றாலே பாட்டு 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 தான். அதற்கு பிறகு அது வசனம் வசனம் என்று பிறகு மாறியது. அதில் இந்த நீதிமன்றம் விசித்திரமான எத்தனையோ வழக்குகளை சந்தித்திருக்கிறது என்று பராசக்தியில் அந்த கோர்ட்டு சீன். நான் வழக்கறிஞராக இருந்தவன், பாருங்க, ஒரு சீனியர் அட்வொகேட் என் நண்பர் கணேசன் உட்கார்ந்து இருக்காரு. அப்படி யாரும் அந்த கோர்ட்ல நின்று வசனம் பேச முடியாது. உண்மையான நீதிமன்றத்துக்கும் பராசக்தியில காட்டுற நீதிமன்றத்துக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது. ஆனால் இன்று வரை அதை நாம் ரசிக்கிறோம், இன்று வரை ரசிக்கிறோம். காரணம் இந்த டெலிவரி. வசனத்தை எப்படி உச்சரிப்பது தெரியாமலேயே தமிழ் பணி ஆற்றிய மகத்தான கலைஞன் சிவாஜி கணேசன் என்பது 2 கருத்தே இருக்க முடியாது. தமிழை எப்படி உச்சரிப்பது? அவன் என்ன பண்டிதனா, பல்கலைக்கழக பேராசிரியரா பாடம் நடத்துவதற்கு? ஒன்றுமில்லை. பராசக்தி வசனத்தை போட்டு பாருங்க. ராஜாராணி படம் வந்தது. ராஜாராணி படத்தில் 2 நாடகம் இருக்கும். ஒன்று சேரன் செங்குட்டுவன் நாடகம், இன்னொன்று சாக்ரட்டிஸ் நாடகம். இந்த 2 நாடகத்தில் ஒன்று அரசனாக இருப்பான், இன்னொன்று சாக்ரட்டிஸாக வயது முதிர்ந்த கோலத்தில். 2 வெவ்வேறு எல்லைகள். ஆனால் இந்த நடிப்பின் பரிணாமத்தை நீங்கள் பார்க்க வேண்டாம். சேரன் செங்குட்டுவன் குறிப்பாக நீங்கள் பார்க்க வேண்டும். நான் என் மனைவியிடமே அதை காட்டியிருக்கேன். இந்த பார், உற்று பார். 4 நிமிடம் சேரன் செங்குட்டுவன் பேசுவதாக, தன் மனைவியிடம் பேசுவதாக வசனம் கலைஞர் கருணாநிதியின் அற்புதமான தமிழில் வெளிப்பட்டிருக்கிற அழகான வசனம் அது. இந்த 4 நிமிடம் சிவாஜி பேசிக்கொண்டே வருவார். அவரோடு சேர்ந்து கேமரா அப்படியே பின்தொடரும். ஒரு இடத்துல கூட எடிட்டிங் கிடையாது. ஒரு காட்சியை எடுக்கிற பொழுது எடுப்பான், பிறகு வெட்டுவான், பிறகு இன்னொரு வாட்டி நடிக்க சொல்லுவான், வெட்டுவான், இன்னொரு வாட்டி நடிக்க சொல்லுவான், வெட்டுவான், எல்லாத்தையும் ஒன்னா சேர்த்து ஒட்டுவான். அதுக்கு பேர் தான் சினிமா. ஆனா இதில் பார்த்தீங்கன்னா 4 நிமிடம் அப்படியே அந்த மனிதன் பேசிக்கொண்டே வருகிறான். கேமரா பின்னாலேயே போகிறது. பேசி முடித்த பிறகு என்ன சரியா என்று சிவாஜி கணேசன் கேட்கிறார். பீம்சிங் உடனே சொல்கிறார். பீம்சிங்கும் கருணாநிதியும் சேர்ந்து, இதில் ஒரு சின்ன தவறு நடந்து விட்டது. என்ன நடந்தது? இல்லை, நீங்கள் அழகாக நடித்தீர்கள், அற்புதமாக பேசினீர்கள், இந்த நினைவாற்றல் யாருக்கும் வராது. ஆனால் எங்கோ ஒரு இடத்தில் தச்சர் எதையோ செய்து கொண்டிருக்கிற சத்தம் இடையில் கேட்கிறது. அந்த பின்னாலே வந்து கேட்கிற பொழுது இந்த காட்சியை அது பாதிக்கும். சரி, என்ன செய்யலாம்? இப்பொழுது இந்த சத்தம் நின்று விட்டது, உங்களால் மீண்டும் ஒரு முறை பேச முடியுமா? பேசலாம். ஆனால் இந்த சிங்காவது என்று தமிழில் சொல்லுங்க, டப்பிங் செய்யும் பொழுது அந்த உதட்டினுடைய அசைவுக்கும் அந்த பேச்சுக்கும் அவ்வளவு பொருத்தமாக இருக்க வேண்டும். அப்படி சிங்க் ஆகிறார் போல் பேசுவது சிரமமாக இருக்குமே, அதெல்லாம் நீங்க கவலைப்படாதீங்க, நான் பேசுறேன். மறுபடியும் அப்படி பேசியதுதான் இந்த 4 நிமிடம் ராஜாராணியில் இருப்பதே. போய் தயவு செய்து பாருங்க. ஒரு சேரன் செங்குட்டுவன் நாடகத்தில் வசனம், ஒரு சாக்ரட்டிஸாக வந்து நிற்பது ராஜாராணியில் வசனம். அதே மாதிரி நீங்க அன்னை நாணை படத்தில் பார்த்தீங்கன்னா சாம்ராட் அசோகனாக அது முரசை மாறன் எழுதிய வசனம். இதையெல்லாம் நீங்கள் பார்க்கணும். நீங்க கேஆர் விஜயாவும் சிவாஜி கணேசனும் நடிச்ச அவர் ஒரு நடிகராக பெரிய அளவுக்கு வருவார், ராமனத்தனை ராமநடி, அதில் சிவாஜியாக அவர் வருவார். அது கண்ணதாசன் எழுதிய வசனம். என்ன வசனம் அது? கண்ணதாசனுடைய முழு வீச்சையும் நீங்க அந்த சிவாஜி கணேசனுடைய அந்த காட்சியில நீங்க பார்க்கலாம். சிவாஜி கணேசனுடைய படமாக எடுத்து சொன்னால் அது நாள் கணக்கில் ஓடும். நான் உங்களுக்கு சொல்வது, சிவாஜி ரசிக்கணுமா, கண்ணதாசனோடு சேர்ந்து ரசிக்கணும் நீங்க. அதுதான் அழகு.
ஒரு கண்ணதாசன், ஒரு சிவாஜி, ஒரு விஸ்வநாதன் ராமமூர்த்தி, ஒரு கேவி மகாதேவன் சேர்ந்த அந்த பொற்காலத்தை இனி இந்த தமிழ்நாடு ஒரு நாளும் சந்திக்க போவதில்லை. எத்தனை இசையமைப்பாளர்கள் வரட்டும், எவ்வளவு ஆணவமாகவும் பேசட்டும், ஆனால் கலைமகளின் வடிவம் MS விஸ்வநாதன். விஸ்வநாதன் சாதித்தது. இப்ப நான் ஒன்று சொல்றேன், ஒவ்வொரு கட்டத்திலும் சிவா எப்படி கண்ணதாசன் நம்மோடு கைகோர்த்து நடப்பார்னா, சென்ற 12ஆம் தேதி எனக்கும் என் மனைவிக்கும் திருமணமான திருமண நாள், 45வது திருமண நாள். அவள் இந்த ஜனவரி மாதத்தில் தான் மரணத்தின் வாசலுக்கு போய் இருதய அறுவை சிகிச்சை நடந்து வாழ்வு மாற்றம் நிகழ்ந்து அவள் பிழைப்பாளா என்பது கூட தெரியாத நிலையில் 7 மணி நேரம் அறுவை சிகிச்சை நடந்து பிழைத்தவள். அப்படி மறுஉயிர் பெற்ற பிறகு அவளுக்கு வருகிற அந்த திருமண நாள், 45வது திருமண நாள். எனக்கு அது நினைவிலே இல்லை. நான் பாரதியினுடைய நினைவு நாள் செப்டம்பர் 11, அன்றைக்கு ஓணம் பண்டிகை என்பதனால் பல்கலைக்கழகத்தில் 12ஆம் தேதி கோவையில் வைத்தார்கள். கோவையில் பாரதியார் பல்கலைக்கழகத்தில் பாரதி குறித்து பேசச் சென்றேன். அற்புதமான அனுபவம். 1000க்கும் மேற்பட்ட பிள்ளைகள் எப்படி கருத்தூண்டி கேட்டார்கள் தெரியுமா? என்னை அவர்கள் வழி அனுப்பி வைத்த விதம் இருக்கிறதே, சாகும் வரை என்னால் மறக்க முடியாது. அந்த 12ஆம் தேதி இதை மறந்துட்டேன். பிறகு நான் வந்த பிறகு சொன்னா, 45வது திருமண நாள், நான் மறு உயிர் பெற்ற திருமண நாள், இந்த ஒரு நாளாவது என் கூட நீங்கள் இருந்திருக்க வேண்டாமா? எனக்கு நீங்கள் ஒரு புடவையாவது வாங்கி கொடுத்தீர்களா? நீங்கள் என்ன செய்தாங்க? நான் ஒன்றும் சொல்லுவேன், இரு. உடனே யூடியூப் நமக்கு இருக்கவே இருக்கு, கண்ணதாசனுடைய இருக்காங்க, நிச்சயதாம்பரம் படத்தை நிச்சயதாம்பரத்தை ஒரு பாட்டு, தயவு செய்து போய் கேளுங்க ஐயா. யாரெல்லாம் மனைவிக்கு சரியா செய்ய முடியலன்னு நினைக்கிறாங்களோ, மனைவி வருத்தமா இருந்தா இந்த ஒரு பாட்டு மறக்காம போட்டுருங்க, அப்புறம் அவனுக்கு வருத்தமே வராது. மாலை சூடும் இவன் போய் நிக்கிறான், தலை தீபாவளி, அவனுக்கு எங்கெங்கயோ தேடி பார்க்கறான், ஒரு புடவை வாங்க காசு இல்லை. வந்து தன்னுடைய மனைவி சிவாஜி தான் ஜமுனாவிடம் விம்மி அழுவார். ஏன் அழறீங்கன்னா? இல்லை, இன்னைக்கு திருமண நாள், முதல் திருமண நாள், தலை தீபாவளி, இந்த தலை தீபாவளியில ஒரு புடவை கூட வாங்கி கொடுக்க முடியலையேன்னு சொல்லுவான். அப்போ மாலை சூடும் மனநாள், அந்த பாட்டை தயவு செய்து போய் கேளுங்க. அதை அந்த பாட்டை நீங்க எத்தனை முறை கேட்டாலும் அது கீழே கமெண்ட்ல நீங்க படிச்சு பார்த்தீங்கன்னா உருகி உருகி ஒவ்வொருத்தரும் எழுதிப்பான். அந்த பாடல் முழுவதையும் சொல்ல இப்ப நேரம் எனக்கு நிறைய இல்லை, அந்த பாட்டை போட்டு சமாளிச்சுட்டேன். காதல் கார்த்திகை திருநாள், மனம் கலந்தால் மார்கழி திருநாள், சேர்வது பங்குனி திருநாள், நாம் சிரிக்கும் நாளே திருநாள். அதனால நமக்கு எல்லா நாளும் திருநாள் தான் அப்படின்னு சொன்னேன். இது மாதிரி நிறைய பாட்டு போலாம், அதை விடுங்க. என்ன கலைஞன் அப்படி ஒரு நடிகன் இந்த மண்ணில் மறுபடியும் பிறப்பானான்னு பிறக்கவே மாட்டான். கணவனுக்கும் மனைவிக்கும் இடையில் எங்காவது பிரச்சனை இருந்தா, உங்களுக்குள் வாழ்க்கையில் சலிப்பு இருந்தா, ஒருவர் மீது ஒருவர் அன்பு குறைந்தா, நான் சொல்ற இந்த 3 பாட்டு மட்டும் போடுங்கய்யா. இந்த 3 பாட்டை போடுங்க. இந்த 3 பாடல்களில் இந்த கண்ணதாசன் என்ன செய்திருக்கிறான், அந்த சிவாஜி என்ன பண்ணியிருக்காருன்னு பாருங்க. ஒண்ணு பாரதியார் பாட்டு உங்களுக்கு தெரியும், வியட்நாம் வீடுல, உன் கண்ணில் நீர் வடிந்தால் என் நெஞ்சில் உதிரம் கொட்டுதடி, எத்தனை முறை கேட்டாலும் நான் அழுவேன், விம்மி விம்மி அழுவேன். மனைவியின் மீது உண்மையான பாசம் உள்ள ஒருவனால் அந்த பாட்டை கேட்டு அழாமல் இருக்கவே முடியாது என்பது சத்தியம். இல்லைன்னா நீங்க கல்லுதான், மனுஷன் இல்லை. அந்த பாட்டு, உன் கண்ணில் நீர் வடிந்தால் என் நெஞ்சில் உதிரம் கொட்டுதடி, என் கண்ணில் பாவை என்றோ என் நீர் நின்னதென்றோ என்று பாரதி 4 வரியை மட்டும்தான் கண்ணதாசன் எடுத்துக்கினான். அதில் பார்த்தீங்கன்னா சிவாஜி பத்மினியும், அது பாட்டா அது காட்சியா? அது உன்னை கரம் பிடித்தேன் வாழ்க்கை ஒளிமயமானதடி, புன்னை மணந்ததனால் வாழி புகழும் உயர்ந்ததடி, காலச் சுமை தாங்கி போலே மார்பில் எனை தாங்கி
வீழும் கண்ணீர் துடைப்பாய் அதில் என் விம்மம் தனியுமடி. ஆளும் விழுதினை போல் உறவு 1000 வந்து நின்ன வேறென நீ இருந்தாய் அதில் நான் விழுந்து விடாதிருந்தேன். என்ன பாட்டியா அந்த பாட்டை நீங்க அந்த இடத்துல சிவாஜியும் பத்மினியும் சேர்ந்து அதை அமர காவியமாக மாற்றிப்பார். முள்ளில் படுக்கையிட்டு இமையை மூட விடாதிருக்கும் பிள்ளை குலமணியோ என்னை பேதமை செய்ததடி. பிள்ளை குலமணியோ என்னை பேதமை செய்ததடி. பேருக்கு பிள்ளை உண்டு, 1000 சொந்தம் உண்டு, என் தேவையை யார் அறிவார் என்று ஒரு வரி வரும். நான் அப்பொழுதுதான் என் மனைவிடம் இந்த இடத்தை நிற்பார். என் தேவையை யார் அறிவார் என்று அந்த பாடலில் சிவாஜி சொல்லுவது போல் வரும்போது பத்மினி அப்படியே திகைச்சு உட்கார்ந்திருப்பார். பத்மினி மடியில படுத்துதான் அவர் பாடுவாரு. இவனுக்காகவே சகலத்தையும் அர்ப்பணித்து விட்டு இவனை தவிர வேறு வாழ்வே கிடையாது என்று வாழ்ந்து கொண்டிருக்கிற நான் இருக்கும் பொழுது என் மடியில் தலை வைத்து படுத்து என் தேவையை யார் அறிவார் என்று இந்த பாவி கேட்கிறானே. அந்த முகத்தில் இந்த மாற்றம் இருக்கு. ஒரு நொடிகள் இவ்வளவு. என் தேவையை யார் அறிவார்? உன்னை போல் தெய்வம் ஒன்றே அறியும். உன்னை போல் தெய்வம் ஒன்றே அறியும் நான் சொன்ன உடனே அந்த பத்மினியின் முகத்தில் வருகிற பரவசத்தை பார்க்கணும். இன்னைக்கு இதெல்லாம் ஒருத்தராலே நடிக்க முடியாதியா? இந்த பால் இருக்கும் பாவம் மன்னிப்பு சொன்னேனே, நான் 10 நாட்களுக்கு ஒரு முறையாவது இந்த பாட்டை கேட்பேன். எனக்கு அதில் சலிப்பே கிடையாது. 70 வயது ஆயிடுச்சு எனக்கு. என்னுடைய வயதுக்கும் அந்த பாட்டை ரசிக்கிறதுக்கு சம்பந்தமே கிடையாது. ஆனால் அந்த பாட்டு எனக்கு அவ்வளவு பிடிக்கும். அது காரணம் வெறும் கண்ணதாசன் மட்டும் இல்லை, அந்த காட்சி அமைப்பு. நீங்க அவசியம் போய் பார்க்க வேண்டிய பாட்டு. இப்போ அது சிவாஜி முஸ்லீம், தேவிகா கிறிஸ்டியன். பாவ மன்னிப்பு படம் பார்த்திருப்பீங்க. பாவ மன்னி பார்த்திருக்கீங்களா? இன்னும் சில பேர் பார்க்கலன்னா அவங்களுக்கு இந்த மண்ணில் பாவ மன்னிப்பே கிடையாது. இவர் முஸ்லீம், ஒரு உண்மையான முஸ்லீம் இளைஞன். என்ன கண்ணியத்தோட அந்த பெருந்தன்மையும் கருணையும் கண்ணியமும் கலந்தார் போல ஒரு வடிவம். அந்த படம் பார்க்கணும். அவர் ஒரு அந்த குடிசைக்கு பின்னா இருக்க தோட்டம், அந்த தோட்டத்தில் அவர் புறாக்களுக்கு அப்படியே போட்டு வந்திருப்பாரு. இதோடு நான் முடிக்கிறேன். புறாக்களுக்கு போட்டு இருப்பார். அப்படி போட்டு இருக்கும் பொழுது தேவிகா வருவாங்க. தேவிகா வந்ததும் இவர் சொல்லுவார், இந்த கிளிகளுக்கு பால் கொடுத்தாலும் ஒன்றும் ஏற்க மாட்டேங்குது, பழம் கொடுத்தாலும் ஏற்க மாட்டேங்குது, என்ன காரணம்னு தெரியல. அப்படியா, நான் சொல்லட்டுமா அந்த காரணத்தைன்னு சொல்லுவாள். பால் இருக்கும், பழம் இருக்கும், பசி இருக்காது ஆரம்பிப்பா. அந்த பாட்டுல நீங்க பாருங்க, இன்னைக்கும் காதல் பாட்டை பாக்குறீங்களே, சண்டை போடுறாங்க யார் 2 பேரும். இன்னைக்கு உள்ள சினிமாவில் ஒரு காதல் பாட்டுன்னா 2 பேரும் குஸ்தி தான், மல்யுத்தம் தான். அதுல இன்னொரு வேடிக்கை என்ன தெரியுமா, இந்த மியூசிக் வரும்போதெல்லாம் 1000 கைய காலை இப்படி அப்படி ஆட்டி இந்த கோணைங்க சேஷ்டம். எந்த காதலையா இப்படி பாருங்க ஆடின்னு இருக்கான்? நாட்டில் எவனாவது காதலிக்கு பக்கத்துல நின்று இப்படி கை ஆட்டுறதும் இப்படி கால் ஆட்டுறதும் எவனாவது ஆட்டுவானா? இதெல்லாம் இன்னைக்கு நீங்க தேடி தேடி போய் பாக்குறீங்க. அவங்களாம் இன்னைக்கு பெரிய நடிகர்களா இருக்காங்க. இந்த பாடல் காட்சியை போய் பாருங்க. இளைஞர்கள் பார்க்கணும், பிள்ளைகள் தான் இல்லை, நீங்க போய் பாருங்க. சிவாஜி கணேசன் இந்த கூண்டை வச்சு நான் ஒரு பக்கம் அப்படியே வருவார், இந்த அம்மா பாடி இந்த பக்கம் வரும். அதுக்கு கொஞ்சமாவது சிவாஜியை தொடரும் போல ஒரு ஆசை வரும். இவ்வளவு அந்த காட்சியில இருக்கு. தான் நினைந்து நினைந்து நெஞ்சுக்குள் உருகி உருகி காதலிக்கக்கூடிய அவனை கொஞ்சமாவது தொட்டு பார்த்து விட வேண்டும் என்று அப்படியே பாடியே கிட்ட வருவான். ஆனா அந்த நானும் தடுக்கும், அப்படின்னு மறுபடியும் விலகுவா. இப்படியே பாடுவாங்க 2 பேரும். ஒரு சின்ன டச் எதுவுமே இருக்காது. கடைசியில பாட்டு முடிகிற போது சிவாஜி கணேசனுடைய 2 கையையும் பிடிச்சுண்டு இந்த அம்மா பாப்பா. தேவிகாவுடைய 2 கண்ணு, சிவாஜி கணேசனுடைய 2 கண்ணை மட்டும்தான் கேமரா க்ளோஸ்அப்ல காட்டுவான். இந்த கண்ணுல இருந்து, சிவாஜி கண்ணுல இருந்து கண்ணீர் அப்படியே வழியாது, உருண்டு திரண்டு அப்படியே நிற்கும். அதே மாதிரி தேவிகாவுக்கும் நிற்கும். அது அப்படியே காட்டுவான். காட்டும் பொழுது MS விஸ்வநாதன், சுசீலா பின்னால இருந்து அது வரைக்கும் பாடுன பிறகு பின்னால பால்
பால் இருக்கும், பழம் இருக்கும், பசி இருக்காது, பஞ்சனையில் காற்று வரும், தூக்கம் வராது. அப்படி முடிச்சதும் அப்படியே அந்த கை அவன் முகத்தை அந்த கையில வச்சு விம்மி அழற அந்த காட்சியை பார்த்தீங்கன்னா அதுக்கு பேரு தான் உள்ளத்தில் ஊடுருவி நிற்கக்கூடிய உண்மையான காதல். அந்த காதலை நீங்க அனுபவிக்கணும்னா அந்த பாட்டை கேளுங்க. இது மாதிரி நிறைய பாட்டு இருக்கு. நீங்க மிருதங்க சக்கரவர்த்தி ஒரு படம் பாருங்க. நீங்க சிவாஜி கணேசனுடைய பெருமையை சொல்லணும்னா இந்த ஒண்ணுதான். சிவாஜியை சம்பூர்ண ராமாயணம் படம் பார்த்து பரதனை கண்டேன்னு ராஜாஜி சொன்னார், அது ஒரு பெருமை. அதே சிவாஜி கணேசனை பெரியார் கணேசனை சிவாஜி என்று ஆக்கினார், அது ஒரு பெருமை. எல்லாவற்றை விட பெரிய பெருமை என்னன்னா சிவாஜியினுடைய நடிப்புலக எதிரி எம்ஜிஆர். ஆனால் அந்த எம்ஜிஆர் நோயுற்று அமெரிக்காவிலே இருந்து சிகிச்சை பெற்று நலமடைந்த நிலையில் சென்னை வந்து சேர்ந்தார். அவர் முதல்வராக இருக்கிறார். அவருக்கு மிருதங்க சக்கரவர்த்தி படத்தை போட்டு காட்ட வேண்டும் என்று அந்த படத்தை எடுத்த தயாரிப்பாளர் கலைஞானம் போய் எம்ஜிஆரிடம் சொல்கிறார். சரி, நடிகர் சங்கத்தில் எம்ஜிஆருக்காக மட்டும் தனியாக அந்த படம் போட்டு காட்டப்பட்டது. இதுவரை மிருதங்க சக்கரவர்த்தி யாராவது பார்க்கலன்னா பாருங்க. அந்த படம் காட்டப்பட்டது. எம்ஜிஆர் மற்ற அமைச்சர்கள், எம்ஜிஆருடைய மனைவி வி.என். ஜானகி, படம் எடுத்த கலைஞானம் எல்லாம் உட்கார்ந்து கொண்டிருக்கிறார். படம் ஓடுது. கடைசி 15 நிமிடங்கள் வேற எதுவுமே கிடையாது, மிருதங்கம் மட்டும்தான் வாசிப்பார். வெறும் மிருதங்கத்தை 1 நிமிடம் 2 நிமிடம் இல்ல, 15 நிமிடங்கள் கேமரா இங்கெங்க அசையாது, சிவாஜி வாசிப்பார். இதை எப்படி வாசிப்பது என்பதற்காகவே உமையாள்புரம் சிவராமனை வீட்டிற்கு வரவழைத்து அவரை விருந்தோம்பி அவரை வாசிக்க சொல்லி, வாசிக்கிற பொழுது அவருடைய முகபாவங்கள் எப்படி இருக்கின்றன என்பதை முழுமையாக உள்வாங்கி அதை அவர் வாசித்து காட்டியதை பார்த்து உமையாள்புரம் சிவராமனை வியந்து போனார். 15 நிமிடம் வாசிப்பார். படம் முடிகிறது. ரத்தம் வழிய சிவாஜி இருக்கிற காட்சி முடியும். படம் முடிந்தது. எல்லோரும் எழுந்து விட்டார்கள். எம்ஜிஆர் கன்னத்தில் இப்படி கையை வைத்துக் கொண்டு அப்படியே உட்கார்ந்திருந்தார். இதை கலைஞானமே சொல்லி இருக்கிறார். நான் எழுதியிருக்கிற இப்பொழுது சிவாஜி கணேசனை பற்றி நான் சொல்லல. நான் எழுதிய ஒரு புத்தகம், திரையுலகின் தவப்புதல்வன் என் ஒரு புத்தகம் இருக்கு. 30 நான் எல்லாவற்றையும் சலித்து எடுத்து 278 சிவாஜி படங்களில் ஆகச்சிறந்த படங்கள் என்று நான் கருதுகிற 30 படங்களை அணுவாக நான் எப்படி ரசித்திருக்கிறேன். அந்த நடிப்பு, காட்சி, பாடல், அந்த இயக்குனருடைய மேதமை எல்லாவற்றையும் அதில் எழுதியிருக்கேன். பராசக்தி தொடங்கி முதல் மரியாதை வரை. அதில் கலைஞானம் எழுதுகிறார். எம்ஜிஆர் அப்படியே உட்கார்ந்து கொண்டிருந்தார். 5 நிமிடம் ஆனது. எழுந்து நிற்கவில்லை. வி.என். ஜானகி எழுந்து நிற்கிறார். மந்திரிகள்லாம் நிற்கிறார்கள். பிறகு கலைஞானம் மெல்ல போய் என்னையா 5 நிமிடம் திரையரங்கத்தில் அந்த நடந்த காட்சி முடிந்த இடத்திலேயே பார்த்து கொண்டிருந்து விட்டு மெல்ல எழுந்து, கலைஞானம், நான் சொன்னதாக சிவாஜி கணேசனும் போய் சொல். உலகத்தில் ஒரே ஒரு நடிகன் தான் உண்டு, அவன் சிவாஜி கணேசன் என்று சொல். சொன்னது யார்? கலையுலக எதிரியாக இருந்த எம்ஜிஆர். இதற்கு மேல் சிவாஜியை பற்றி சொல்ல வேண்டியது இல்லை. அந்த மிருதங்க சக்கரவர்த்தியில சிவாஜியும் கே.ஆர். விஜயன் நோயுற்று கிடப்பாங்க. ஐயோ, நம்ம விட்டுட்டு இவ செத்துருவாளோன்னு நினைப்பார். அவர் அந்த நேரத்தில் வயசான அந்த உருவம், ஒரு மிருதங்க வாசிக்கிறவனுக்கு ஏற்ற உடலமைப்பெல்லாம் இருக்கும். அடி வண்ணக்கிளியே, என்னை தன்னந்தனியே விட்டு விட்டு போக சம்மதமோ, அது புலமைப்பித்தன் எழுதின பாட்டு. அந்த காட்சியை போய் பாருங்க. அதுல கடைசியில் அந்த பாட்டு முடியும் போது அடி வண்ணக்கிளியே என்னை விட்டு விட்டு போக சம்மதமோ, அந்த டிஎம்எஸ் அந்த நடுங்கி அந்த சோகத்தை வெளிப்படுத்த, இதெல்லாம் தான் படம், இதெல்லாம் தான் பாட்டு. இவையெல்லாம் போகட்டும். 5 நிமிஷம் எனக்காக. இப்போ கடைசியில் காமராஜருக்கு 5 நிமிஷம் தான் ஒதுக்க வேண்டிய நிலைமையா போச்சு. சரி, அது என்ன காரணம்? 50 வருஷமா அவரை தானே நான் பேசின்னு இருக்கேன், வேற யாரையும் நான் பேசலையே. 50 வருஷமா நானும் பேசி பேசி பார்த்துட்டேன். நீங்களும் கேட்கறதா இல்லை, இருந்தாலும் நான் பேசின்னு இருக்கேன். 5 நிமிடம் மிகச்சரியாக 5 நிமிடம் முடிஞ்ச 9 ஆயிடும். 5 நிமிடம் ஒரு விஷயம் மட்டும் சொல்றேன், காமராஜ் பெருமையை தெரிஞ்சு கொள்ள. எல்லாவற்றையும் பேசணும், நிறைய பேசலாம் இல்லையா, ஏராளமா பேசிட்டேன் காமராஜ் பத்தி. 1954 தமிழ் புத்தாண்டு அன்று ஏப்ரல் 13ஆம் நாள்
அவர் இந்த தமிழகம் செய்த தவப்பயனால் முதலமைச்சராக வந்து உட்கார்ந்தார் 54. தயவு செய்து இந்த ஒன்றை மட்டும் ரொம்ப ஆழமா கேட்டுட்டு, இவ்வளவு நேரம் பேசுனதெல்லாம் ரசனைக்கு. இப்போ பேசுறது உங்கள் வாழ்வின் விதியை உருவாக்குவது. அதுதான் முக்கியம். முதல்ல 1954 அவர் முதலமைச்சராக வந்து உட்கார்ந்து பட்ஜெட் போடுகிறார். காமராஜர் காலத்தில் தான் பட்ஜெட் என்கிற ஆங்கில வார்த்தையே வரவு செலவு திட்டம் என்கிற தூய தமிழில் போடப்பட்டது. தூய தமிழ். அந்த வரவு செலவு திட்டத்தை 1954 அவர் சமர்ப்பித்த பொழுது தமிழகத்தினுடைய ஒட்டுமொத்த அரசுக்கு வந்து சேர்ந்த வருவாய் எவ்வளவு தெரியுமா? வெறும் 47 கோடி ரூபாய். மனதில் குறித்துக் கொள்ளுங்கள், வெறும் 47 கோடி. இந்த 47 கோடியை வைத்துக் கொண்டு ராஜாஜி மூடிய 6000 பள்ளிக்கூடங்களை திரும்ப திறக்கிறார். தமிழகம் முழுவதும் 28,000 தொடக்க பள்ளிகளை அவர் திறந்து வைக்கிறார். எங்கு பார்த்தாலும் கல்வி வெள்ளம், எல்லா பக்கமும் கல்வி புரட்சி, விவசாய புரட்சி. தமிழ்நாட்டில் ஓடக்கூடிய ஆறுகள் எதுவாக இருந்தாலும் அந்த ஆற்றின் முதுகில் அணையை கட்டி நீர்ப்பாசனத்தை பெருக்கி வேளாண்மையை வளர்த்தெடுத்த வள்ளல் காமராஜ் 9 ஆண்டு தமிழகத்தின் முதலமைச்சராக இருந்தார். முதலில் அவர் போட்ட பட்ஜெட் வெறும் 47 கோடி. 1963 அவர் இறங்குவதற்கு முன்பு எவனும் அவரை இறங்கு என்று சொல்லவில்லை. 9 ஆண்டுகள் சிறையிலே இருந்து இந்த நாடு விடுதலை பெறுவதற்கு 9 ஆண்டுகள் இந்த தமிழ்நாட்டில் மக்கள் என்னை ஆட்சியில் அமர்த்தினார்கள். சரியாகிவிட்டது, தானாக இறங்கிவிட்டார். 63 அவர் கொடுத்த கடைசி பட்ஜெட் எவ்வளவு தெரியுமா? 121 கோடி ரூபாய். 47 கோடியிலிருந்து 121 கோடி ரூபாயிலே தான் இத்தனை தொழில் புரட்சி, இத்தனை மின் நிலையங்கள், இத்தனை கல்விக்கூடங்கள், இத்தனை தொழிற்பேட்டைகள், இத்தனை அணைகள் எல்லாமே 47 கோடியிலிருந்து 121 கோடி வரை தன்னுடைய வரவு செலவு திட்டத்தில் அந்த மனிதன் சாதித்த சாதனைகளை அவன்தான் தலைவன். நன்றி வாழ்.